ஃப்ரெண்ட்ஸ், அப்கமிங் எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எபிசோட் 421. போன் ட்விங் சவுண்ட் கேட்டதும் கடகடவென வந்தவள் போனை ஆன் செய்து அதில் வந்திருக்கும் வீடியோவை பிளே செய்தாள். அதற்குள் வெடுக்கென்று அவள் கையில் இருந்து போனை பிடுங்கிய விக்ரம் அவளை முறைத்தான். அவன் இந்த நேரத்தில் அறைக்கு வருவான் என்று எதிர்பார்க்காத வேதா ஐயோ என்று நினைத்து புருவத்தை கீறிக் கொண்டவள் மாமா குடுங்க என்று கையை நீட்டினாள். குடுக்கவா வாங்கின என்று பூர்வம் உயர்த்தியவன் போனை சற்று மேலே தூக்கினான். அவளும் நல்ல உயரம்தான் என்றாலும் கூட அவன் கையில் இருக்கும் போனை எக்கி பிடுங்க முடியாமல் குரங்கை போல அவன் புஜத்தில் தொங்கிக் கொண்டிருந்தாள் வேதா. அவள் குதிப்பதை பார்த்து வேறு அவனுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆகிவிட எதற்கு போனை வாங்கினோமோ என்பதை மறந்து அப்படியும் இப்படியும் அவளை அலைக்கழித்துக் கொண்டிருந்தான் விக்ரம். அவனை உரசி உரசி குதித்து இம்சை செய்தவள் சோர்ந்து போய் மூச்சு வாங்க நின்றாள். அவளை அழுத்தமாக பார்த்தவன் இவ இப்படி கஷ்டப்படுற அளவுக்கு இதுல என்ன இருக்கு என்று யோசித்துக் குழம்பிய விக்ரம் சட்டென்று அந்த போனில் உள்ள வீடியோவை ஓடவிட்டான். அவளும் இப்போதுதான் முதல் தடவையாக பார்க்கிறாள் போலும். அவன் அருகில் வந்து நின்று பார்த்தாள். அமெரிக்கா மாகாணத்தில் வாஷிங்டன் நகரில் ப்ளூ வித் பர்பிள் கலர் பேண்ட் ஷர்ட்டை இன் செய்து அவனின் ஒயிட் கலர் ஷூ சாலையில் அழுத்தமாக பதிய முடிக்கற்றைகள் கட்டுப்பாடின்றி முன்னெற்றியில் விழ ராகம் இசைக்கும் அந்த பாட்டுக்கும் காற்றின் வேகத்திற்கும் முடிகள் அசைந்தாட அதை கோதிவிடக் கூட நேரமின்றி ட்ரெண்டிங் சாங்குக்கு ஆடிக்கொண்டிருந்தான் விக்ரம். அதை பார்த்து வாயை பிளந்தாள் வேதா. அதுவாவது பரவாயில்லை, அவன் அருகில் இளம் பெண் ஒருத்தி அவனோடு ஆடிக்கொண்டிருக்கிறாள். அதை பார்த்துவிட்டு முகம் ரத்தம் என்று சிவந்தது வேதாவிற்கு. உதட்டை பிதுக்கி அழுவது போல வேதா முகத்தை வைத்திருக்க விக்ரம் சிரித்தபடி அவளிடம் போனை நீட்டியவன் ஹே இது எப்படி உன்கிட்ட என்று மிக சாதாரணமாக கேட்டுவிட்டு அவன் குளிக்க செல்ல அவனை வழிமறித்து நின்ற வேதா யாருமாமா அந்த பொண்ணு? 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க, நீங்க காலேஜ் படிக்கும் போது எடுத்ததா என்று அவள் பாவமாக கேட்க இவகிட்ட என்னத்த சொல்ல என்று யோசித்தவன் அது லண்டன்ல என்று அவன் பதற்றத்தில் உளர லண்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா மாமா என்று அவள் அழுத்தமாக கேட்க இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இவ்ளோ ரியாக்ட் பண்றா என்று அவன் சாதாரணமாக தோலை குலுக்க அவனை பார்த்து வெறியான வேதா எது சின்ன விஷயம் மாமா? அந்த பொண்ணு யாரு? அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க சிரிக்கிறீங்க, அந்த அளவு க்ளோஸா? எனக்கு கூட தெரியக்கூடாதா என்று கூறி அவள் முறைக்க ஓவரா பொசசிவ்னஸ் ஆகிறா போலையே என்று நினைத்தாலும் அவளை பெரிதாக கண்டு கொள்ளாத விக்ரம் ஏய் எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் குளிக்க போறேன் நகரு என்று அவளை விலக்கிவிட்டு செல்ல மூக்கு விடைக்க அவனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள் வேதா. மீண்டும் வந்து போனை எடுத்து பார்த்தாள். அவனோடு ஆடிய பெண் அவனுக்கு ஈக்குவலாக அழகாக வேறு இருந்தாள். கண்டிப்பாக தமிழ் பெண் தான் என்று அவள் முகத்தை பார்த்தாலே தெரிந்தது. ஒன் பிளீட்டில் புடவை கட்டி நெற்றி வகுட்டில் இரத்த சிவப்பில் குங்குமம் வைத்திருந்தாள். வேதா இருந்த கோபத்தில் அந்த பொட்டு எதையும் கவனிக்கவில்லை. குளித்துவிட்டு வந்தவன் உஷ்ண காற்றை வெளியிட்டுக் கொண்டிருந்த அவனின் மனைவியை ஓரக்கண்ணால் பார்த்தவன் கொஞ்ச நேரம் இப்படியே இருடி, நைட்டு முழுக்க எனக்கும் இப்படித்தான் இருந்துச்சு என்று மனதில் நினைத்தபடி உடை மாற்ற சென்றான். நேற்று அவள் பார்த்து கொண்டிருந்தது அவன் மட்டும் ஆடும் வீடியோவை. சரி அவன் பார்த்தால் தூங்காம எதுக்கு தேவையில்லாம பண்ற என்று கேட்டு திட்டுவான் என்றுதான் சட்டென்று மறைத்து விட்டு படுத்தாள். ஆனால் அதற்கு விக்ரம் இப்படி பழிவாங்குவான் என்று நினைக்கவில்லை. சந்தேகமில்லை, ஆனால் ஓவர் பொசசிவ்னஸ் அவளை வாட்டியது. கவிழ்ந்தடித்து படுத்துக் கொண்டிருந்தவளின் முதுகை இரு விரலால் சுரண்டினான் விக்ரம். அவள் திரும்பி அவனை பார்க்க சாப்பிட போலாவா என்றான். அசதியாக இருக்கும் அவன் முகத்தை பார்த்ததும் கோபத்தை கடைபிடிக்க முடியவில்லை அவளால். வேண்டா வெறுப்பாக எழுந்து அவள் சிலுப்பிக் கொண்டு நடக்க அவன் நடையப்பாரு கட்டெரும்பாட்டம், அவ தொடையப்பாரு வாழ தண்டாட்டம்னு விக்ரம் நக்கலாக பாடியபடி அவளை பின்தொடர அவனை சட்டென்று திரும்பி பார்த்து முறைத்தாள் வேதா. இந்த பாட்டு உனக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச்டி, இன்னும் லைன்ஸ் இருக்கு கேக்குறியா என்று அவன் கண்ணடித்து கூற பல்லை கடித்தபடி அதன் பின் வேகமாக நடக்காமல் லிப்டிற்குள் சென்றாள். அவளை ஒட்டி கொண்டு நின்று பட்டனை அழுத்தினான் விக்ரம். அவன் கையை தட்டிவிட்டு இடையே நகர்ந்தாள் வேதா. ரொம்பதான் ஓவரா பண்றா என்று முணுமுணுத்தவன் கையை கட்டிக்கொண்டு அவனும் ஸ்டைலாக நின்றுவிட எப்படி நிக்கிறான் பாரு இடியட், இவனை நம்பினது என்னோட தப்பு என்று மனதில் நினைக்க லிப்ட் ஓபன் ஆனதும் வேகமாக அதிலிருந்து இறங்கி கிச்சனுக்குள் சென்றாள். விக்ரம் கேஷுவலாக வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்தான். ஆமாமா 9 பெட்டு தான் ரெடியா வச்சிருங்க
இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து அட்மிட் ஆயிடுவோம் என்று ரிஷி போனில் சொல்லிக் கொண்டிருக்க, ரிஷி கூறுவது வேதாவின் சமையலை பற்றித்தான் என்று விக்ரமை தவிர மீதி அனைவருக்கும் புரிய மெலிதாக சிரித்துக் கொண்டார்கள். வேதா சமைத்ததை எல்லாம் கொண்டு வந்து அடுக்கி வைத்தாள். நிஷாவும் வேதாவும் பரிமாறினார்கள். அருணாச்சலம், தேவிகா, ஆதி, ரிஷி, யமுனா, விக்ரம், சஞ்சனா என்று அனைவரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்க, கடுகடுவென முகத்தை வைத்திருந்த வேதா எப்படியும் சாப்பிட மாட்டாள் என்பதை உணர்ந்த விக்ரம், ஏய், எங்க அம்மா சமையல் செம்ம, நீயும் டேஸ்ட் பண்ணி பாரு என்று அவளுக்கு ஊட்டி விட்டான். கண்ணிமைக்கும் நேரத்தில் தன் வாயில் இருக்கும் உணவோடு அவனை முறைத்த வேதா வேண்டா வெறுப்பாக விழுங்க ஆரம்பித்தாள். அனைவரும் தொலைக்காட்சி பார்த்து கொண்டும் பேசிக்கொண்டும் சாப்பிடுவதால் இவர்களை யாரும் கண்டு கொள்ளவில்லை. நிஷா சொல்லிக் கொடுத்து சமைத்ததனால் என்னவோ நிஷா சமைத்தது போலவே ருசியாக இருந்தது உணவு. அவள் புடவை முந்தானையை ஒரு கையால் பிடித்திருந்த விக்ரம் வலுக்கட்டாயமாக அவளுக்கு ஊட்டி விட்டு கொண்டிருந்தான். வேண்டாம் என்றாலோ இல்லை நகர்ந்தாலோ கத்தி ஆர்ப்பாட்டம் செய்து விடுவான் என்பதை உணர்ந்த வேதா அமைதியாக நின்றிருக்க, அனைவரும் உண்டு முடித்து விட்டு சென்றுவிட கடைசியாக எழுந்த ரிஷி, உன்னை நம்பி வேற ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷனை போட்டுட்டேன், இப்படி நல்லா சமைச்சு என்னோட கணிப்பை பொய்யாக்கிட்டிய வேதா என்று அவன் நக்கலாக சொல்லிவிட்டு செல்ல அவனை முறைத்து பார்த்தபடி நின்றிருந்தாள் வேதா. என் குழந்தனுக்கு கொழுப்ப பாத்தியா, நல்லா இருந்தாலும் குறை சொல்லிட்டு போறான் என்று நிஷா புலம்ப, அப்ப இவதான் சமைச்சாளா என்று விக்ரம் மனதில் நினைத்தாலும் பெரிதாக ஒன்றும் ரியாக்ட் செய்யாதவன் சாப்பிட்டு விட்டு எழுந்து கொண்டான். அவன் எழுந்து 2 அடி நடக்க அவன் மேலேயே வந்து விழுந்தாள் வேதா. அவன் புரியாமல் அவளை பார்க்க அவன் கையில் இருந்த முந்தியை வெடுக்கென்று பிடித்து இழுத்து கொண்டவள் கடுப்புடன் அங்கிருந்து நடந்தாள். இங்கு வந்தனா தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்தாள். அன்று காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம் என்பதால் மதியத்திற்கு மேல்தான் அவள் செல்ல வேண்டும் என்பதால் ஹாலில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தாள். காவ்யாவை தவிர அவள் அனைவரிடமும் பேசுவதும் வீட்டு வேலைகளை பகிர்ந்து செய்வதும் என்று அந்த வீட்டு நடைமுறைப்படி தன்னை பொருத்தி கொண்டாள் வந்தனா. அவளையே கவனித்துக் கொண்டிருந்த காவ்யாவிற்கு சற்று கோபமாக இருந்தது. கதிர் காவ்யாவிடம் பேசுவதை சுத்தமாக நிறுத்தி இருந்தான். அனைவரும் எழுவதற்கு முன்பாக ஆபீஸிற்கு சென்று விடுவான். அனைவரும் தூங்கியதும் தான் வீட்டிற்கு வருவதாக இருந்தான். அவன் வீட்டில் சாப்பிடுவதே இல்லை. அவனுக்கு திருமணமாவதற்கு முன்பு வரை அவன் வரும் வரை காத்திருந்து காவ்யா சாப்பிட சொல்லி வற்புறுத்துவாள். இப்போதுதான் அவன் மனைவி இருக்கிறாளே என்று அவள் அலட்சியமாக இருந்துவிட வந்தனாவும் அவனிடம் முறுக்கி கொண்டிருப்பதை பார்த்தவள் தம்பி வீட்டில் சாப்பிடுவதே இல்லை, வந்தனாவும் கண்டுகொள்வதில்லை என்பதை பணியாளர்கள் மூலம் அறிந்த காவ்யா கொதித்தெழுந்து விட்டாள். எவ்வளவு திமிரு இருந்தால் அவள் என் தம்பியிடம் கோபித்துக் கொண்டு மரியாதை இல்லாமல் நடத்துவாள். இவளால் தான் அவனும் என்னிடம் பேசுவதில்லை என்பதை மனதில் நினைத்து கருவி கொண்டவள் ஒரு கூடை நிறைய துணிகளை வாரி சுருட்டி கொண்டு அவள் முன்பு வைத்தாள். அந்த கூடையின் சத்தத்தில் வந்தனா நிமிர்ந்து பார்க்க, இதெல்லாம் என் தம்பியோடதுதான், வாஷ் பண்ணி அயன் பண்ணி வச்சுடு என்று காவ்யா திமிராக சொல்ல அந்த கூடையை பார்த்தாள் வந்தனா. அனைத்தும் துவைத்த துணிகள் போல்தான் இருந்தது. இதில் கொடுமை என்னவென்றால் மடிப்பே கலையாத புது பேண்ட் ஷர்ட் கூட அதில் இருந்தது. கதிரின் அம்மா அப்பா மகனுக்கு திருமணமான சந்தோஷத்தில் கோவில் குளம் என்று சுற்றுலா சென்றிருக்க கதிரும் இப்போதைக்கு வீட்டு பக்கம் வரப்போவதில்லை என்பதை அறிந்த காவ்யா வேண்டுமென்றே வந்தனா தலையில் வேலையை கட்ட புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு எழுந்த வந்தனா அந்த கூடையை தூக்கி கொண்டு வாஷிங் மிஷின் பக்கம் சென்றாள். ஒரு நிமிஷம் இரு என்று வந்தனா முன்பு வந்து நின்ற காவ்யா, எங்க போற என்றாள் திமிராக. நீங்க சொன்னதை செய்ய போறேன் என்று அவளும் கடுப்போடு பதில் சொல்ல, உன்கிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ், மிஷின்ல போட்டா வீணாயிடும், அதனால உன் கையிலேயே துவைச்சிரு என்று அவள் கூறி வேண்டுமென்று அவளிடம் வம்பிழுக்க, எனக்கு காலேஜ் போகணும், வந்து துவைக்கிறேன் என்று அந்த கூடையை வைத்துவிட்டு வந்தனா செல்ல அவள் துப்பட்டாவை பிடித்து இழுத்த காவ்யா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ இதை துவைச்சு போட்டுட்டு தான் போகணும் என்று காவ்யா அதிகாரமாக சொல்ல அவள் பேச்சையும் மீறி அவசர அவசரமாக கிளம்பி காலேஜிற்கு சென்று எக்ஸாம் அட்டெண்ட் செய்தவள் ஈவினிங் வந்து துணி துவைத்து போட்டாள். இதெல்லாம் ஏற்கனவே துவைத்த உடைகள் என்று வேலைக்காரர்கள் கிசுகிசுக்க அனைவரையும் வேலையை விட்டு தூக்கி விட்டாளாம் ராட்சசி காவ்யா. இப்போது ஏற்கனவே கோபத்தில் இருக்கும் மனைவியிடம் வேலைகள் சொன்னால் இன்னும் தான் கடுப்பு உண்டாகும் என்பதை உணர்ந்தவன் வந்தனாவிற்கு எந்த வேலையும் வைப்பதில்லை. இங்கு மாமா அது யாருன்னு சொல்வீங்களா மாட்டீங்களா என்று இதோடு 100 தடவைக்கு மேல் கேட்டுவிட்டாள் வேதா. அவன் வாய் திறந்து எதுவும் பேசாமல் அவளை உறங்க வைப்பதிலேயே குறியாக இருக்க அவளையும் அறியாமல் சிறிது நேரத்தில் உறங்கிவிட்டாள் வேதா. கோபித்துக் கொண்டு பெட்டின் திட்டில் படுத்திருப்பவளை எட்டி பார்த்தவன் தூக்கி சரியாக படுக்க வைத்தான். அவள் கோபமாக கேட்டிருந்தால் கூட சொல்லி இருப்பானோ என்னவோ, அவள் கொஞ்சி கெஞ்சுவது அழகாக இருக்க அதை ரசிக்க ஆரம்பித்து விட்டான் ஆடவன்.
காலை சூரியன் மெதுமெதுவாக உதயமாக 6 மணிக்கெல்லாம் எழுந்து கிளம்பிய வேதா விக்ரம் எழுவதற்குள் வீட்டிலிருந்து கிளம்பியிருந்தாள். அவன் சிறிது தாமதமாகத்தான் எழுந்தவன். வேதா வேலைக்கு சென்றிருப்பாள் என்று நினைத்து கொண்டு அவனது ஆபீஸிற்கு கிளம்பி சென்றுவிட இங்கு அதே நேரம் யோகேஷ் புதிதாக வாங்கி இருக்கும் அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேர்ந்தாள் வேதா. வெளியே இருந்தபடி அந்த அடுக்குமாடி குடியிருப்பை நிமிர்ந்து பார்த்தவள் போனை எடுத்து யோகேஷுக்கு டயல் செய்தாள். அவன் முதல் ரிங்கிலேயே எடுக்க ஹலோ என்று அவள் ஆரம்பிக்க சொல்லு வேதா, நீ எங்க இருக்க என்று ஆர்வமாக கேட்டான் யோகேஷ். சாரி யோகேஷ், என்னால வர முடியாது. எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்துருச்சு. என்னால இப்போதைக்கு வர முடியாது. நீயே வீட ஓபன் பண்ணி போயிடு என்றாள். ஓ ஓகே வேதா, பரவாயில்ல என்று ஏமாற்றம் நிறைந்த குரலில் சொன்னவன் பாய் என்று வைத்து விட்டான். ஒரு 5 நிமிடம் வெளியவே நின்றிருந்த வேதா கடகடவென மேலே ஏறி சென்றாள். அவனது வீட்டை அடைந்தவள் டொக் டொக் என்று கதவை தட்டிவிட்டு சற்று இடையே வந்து நின்று கொள்ள சட்டென்று கதவை திறந்தான் யோகேஷ். சர்ப்ரைஸ் என்று கூச்சலிட்டபடி அவன் முன்பு வந்து நின்றாள் வேதா. அவளை இந்நேரத்தில் சிறிதும் எதிர்பார்க்காத யோகேஷ் அதிர்ந்து விழித்தான். இந்த பக்கம் வேதாவும் அதிர்ந்தாள். ஆனால் முகத்தில் காட்டவில்லை. அவன் அப்படியே நிற்க அவன் முன்பு சொடக்கிட்டாள் வேதா. திடுக்கிட்டவன் வா வேதா என்று அவளுக்கு வழிவிட்டவன் பட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டான். உட்காரு, இதோ வரேன் என்று சொன்னவன் கடகடவென அவனது அறைக்கு ஓடினான். வேதா கலவரத்தோடு அமர்ந்திருந்தாள். சர்வேஸ்வரனின் கண்கள் போல யோகேஷ் கண்கள் நீல நிறத்தில் மினுமினுத்துக் கொண்டிருந்தது. ஒரு நிமிடம் இவன் சர்வேஷ் அண்ணன் தானோ என்று நினைத்தவள் பின்பு அவன் முகத்தை பார்த்ததும் தான் இவன் யோகேஷ் என்று உறுதிப்படுத்திக் கொண்டாள். ஏதோ இவனிடம் தவறு இருக்கிறது என்று நினைத்துத்தான் வந்தாள். ஆனால் அவனே தவறு என்று இப்போதுதான் உணர்கிறாள். இத்தனை நாட்கள் அவனை லென்ஸ் விழிகளோடு பார்த்தவள் இப்போதுதான் அவனது உண்மையான விழிகளையே பார்க்கிறாள். இங்கிருப்பது சரியில்லை, இப்போதே சென்றுவிடு என்று மூளையும் மனமும் அறிவுறுத்த சட்டென்று எழப்போனவள் மீண்டும் அதிர்ச்சியில் அப்படியே அமர்ந்தாள். எதிரில் அஸ்வின் உயிரோட்டமாக இல்லை, பிம்பமாக இருந்தான். அவள் அமர்ந்திருந்த சோஃபாவின் பின்னாடி இருந்த அறையில் அவன் மறைந்து கொண்டு நின்றிருக்க அவளுக்கு எதிரில் இருந்த ஆளுயர கண்ணாடியில் அவன் நின்றிருப்பது அக்யூரேட்டாக தெரிய கண்கள் தெரித்து விடுவது போல முழித்தாள் வேதா. எபிசோட் 422. வேதா இங்கிருப்பது சரியில்லை, இப்போதே சென்றுவிடு என்று அவள் மூளையும் மனமும் அறிவுறுத்த சட்டென்று எழப்போனவள் மீண்டும் அதிர்ச்சியில் அப்படியே அமர்ந்தாள். எதிரில் அஸ்வின் உயிரோட்டமாக இல்லை, பிம்பமாக இருந்தான். அவள் அமர்ந்திருந்த சோஃபாவின் பின்னாடி இருந்த அறையில் அவன் மறைந்து கொண்டு நின்றிருக்க அவளுக்கு எதிரில் இருந்த ஆளுயர கண்ணாடியில் அவன் நின்றிருப்பது அக்யூரேட்டாக தெரிய கண்கள் தெரித்து விடுவது போல முழித்தாள். ஹாய் வேதா, எப்ப வர சொன்னா எப்ப வந்திருக்க? இதா ஸ்வீட் எடுத்துக்கோ என்று நீட்டிக்கொண்டே வந்த யோகேஷ் அவளிடம் ஸ்வீட் பாக்ஸை எடுத்து நீட்ட அதை வாங்கியபடி அவன் கண்ணை பார்த்தாள் வேதா. பூனை விழிகள் கொண்ட லென்ஸில் மிக கொடூரமாக இருந்தவனை பார்த்து சட்டென்று பார்வையை தாழ்த்தி கொண்டாள். இத்தனை நாட்கள் வெவ்வேறு விழிகளில் வந்தது அவன் சொந்த விழிகளை மறைக்கத்தானா என்று நினைத்தவள் போனை இறுக்கி பிடித்தபடி அமர்ந்திருக்க கால் மேல் கால் போட்டு அவள் எதிரில் அமர்ந்தவன் இந்த சாரில நீ செம்மையா இருக்க வேதா என்று அவன் அப்பட்டமாக வழிய அவனை பார்த்து முறைத்தபடி நிமிர்ந்தாள். ஸ்வீட் சாப்பிடு என்று அவன் பேச்சை மாற்ற வேறு வழி இல்லாமல் அவளும் ஒரு ஸ்வீட்டை கையில் எடுத்தாள். ஆனால் சாப்பிடவில்லை. அந்த நேரம் பார்த்து ஆபத் பாண்டவனாக அவள் கணவன் போனில் அழைக்க ஒரு நிம்மதி பெருமூச்சோடு அந்த ஸ்வீட்டை போட்டுவிட்டு போனை அட்டன் செய்து காதில் வைத்தாள். விக்ரம் பேசவில்லை. அவளாகவே ஆரம்பித்தாள். மாமா, நான் இப்பதான் யோகேஷ் வீட்டுக்கு வந்தேன். நீங்க என்ன பிக்கப் பண்ண வந்துட்டீங்களா? இதோ வரேன் மாமா, ஜஸ்ட் a minute என்றவள். யோகேஷ், என் மாமா வெளியே வெயிட் பண்றாரு, நம்ம அப்புறமா பார்க்கலாம், பாய் என்றவள் படபடவென பேசியபடியே கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து விட்டாள். அவள் விக்ரம் லைனில் இருக்கிறான் என்று சொன்னதும் எதுவும் செய்ய முடியாமல் அப்படியே நின்று விட்டான் யோகேஷ். ஏய், அவளை இழுடா என்று அஸ்வின் உள்ளே இருந்தபடி கண்ணை காட்ட அவளோட புருஷன் வெளியே நிக்கிறான்டா என்று கலவர முகத்தோடு சொன்னான் யோகேஷ். ஏய், அவ போய் சொல்லிட்டு போறா, நீ வேற நம்பிக்கிட்ட என்று புலம்பிய அஸ்வின் உடனே ஜன்னலை திறந்து பார்க்க கையை கட்டி கொண்டு காரில் சாய்ந்தபடி கேஷுவலாக நின்றிருந்தான் விக்ரம். இவன் இப்படி இங்க என்று குழம்பியபடி அஸ்வின் யோகேஷை பார்க்க நான் லென்ஸ் மாட்ட போகும்போதுதான் அவளை தொடர்ந்து யாராவது வந்திருக்காங்களான்னு ஜன்னலை திறந்து பார்த்தேன். பட் அவனே வந்திருப்பான்னு நினைக்கல என்றான் யோகேஷ். என்று ஏமாற்றமாக கையை சுவற்றில் ஓங்கி குத்தினான் அஸ்வின். இங்கு படிகளில் இறங்கி வந்த வேதா அவனை தாண்டி செல்ல ஏதோ ஒரு உந்துதலில் திரும்பி பார்த்தாள். சுவிங்கத்தை கடித்து மென்றபடி கருப்பு நிற கூலசை எடுத்து மாட்டியவன் அவளை அழுத்தமாக பார்த்து புருவம் உயர்த்த யோகேஷையும் அஸ்வினையும் ஒரே இடத்தில் பார்த்தும் கூட வராத பயம் இப்போது வந்தது வேதாவிற்கு. அவனின் உதடுகள் சற்று வறண்டு போய் ஈர்ப்பு விசையோடு அழகாக இருக்க அவளின் உதடு என்று நினைத்து அதை மென்று கோபத்தை தணித்துக் கொள்கிறான் போலும்.
இங்க வாடி என்று அவன் உதடு உச்சரிப்பது போல இருக்க எச்சிலை விழுங்கிய வேதா வேக எட்டுக்களுடன் அவனிடம் சென்றாள். பெரிதாக ஒன்றும் வித்தியாசமில்லை. KGF பட ஹீரோ போலதான் இருந்தான். அதைவிட அழகாக இருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அதை ரசிக்கும் சூழலில் வேதா இல்லையே. எப்படி மாமா இங்க வந்த என்று அவள் உளர, ஏய் நீதான போன்ல சொன்ன என்றான் நக்கலாக. 2 minutes தானே ஆகுது என்று கூறி அவள் முழிக்க அதற்கு பதில் சொல்லாமல், கார்ல ஏறடி என்றான் அதிகாரமாக. அவள் உஷாராக பின்னாடி டோரை திறக்க அவள் கைப்பிடித்தவன் முன் கதவை திறந்து அவளை உள்ளே தள்ளி டப் என்ற சத்தத்தோடு மூடியவன் டிரைவர் சீட்டில் வந்து காரை ஸ்டார்ட் செய்தான். மாமா நான் வந்த காரு என்று அவள் இழுக்க அவள் கையில் இருந்த கீயை வெடுக்கென்று பிடுங்கி டிரைவர் கையில் கொடுத்தவன் ஒரே கியரில் காரை அதிவேகத்தில் செலுத்தினான். ஐயோ கடவுளே என்று அலறியவள் கெட்டியாக அவனது கோட்டை பிடித்துக் கொண்டாள். கார் தாறுமாறாக சாலையில் அதிவேகமாக பறந்தது. ஏதோ ஒரு மலையின் முடிவில் சடன் பிரேக் போட்டு நிறுத்தியவன் ஸ்டியரிங்கில் தாளம் தட்டினான். அவனின் நீண்ட விரல்கள் ஒவ்வொரு முறையும் சத்தம் கொடுக்கும் போது அவள் இதயம் பயத்தில் நுரையீரலை தொட்டு மீண்டது. மா என்று ஆரம்பிக்கும் போதே அவள் பக்கம் விக்ரம் திரும்பி புருவம் உயர்த்தி, என்ன என்று கேட்டான். விடர் விழுங்கியபடி சற்று பின்னாடி நகர்ந்த வேதா, காரை கொஞ்சம் தள்ளி நிறுத்துங்களேன், விழுந்துற போறோம் என்றாள் பயத்தோடு. கார் கொஞ்சம் முன்னேறினாலும் மலையிலிருந்து கீழே சரிந்துவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் அவள் அப்படி சொல்ல, விழமாட்டோண்டி என்றான் அவன். விழ வாய்ப்பு இருக்கு மாமா என்றாள் பதற்றமாக. என்ன வேணா நடக்கலான்னு தெரிஞ்சும் நீ அங்க போனியே, அப்ப இந்த பயம் இல்லையா மிஸ்ஸஸ் விக்ரம் என்று அவன் பல்லை கடித்துக் கொண்டு நக்கலாக கேட்க, என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா, என்ன மீறி எதுவும் நடக்காது என்றாள் உறுதியான குரலில். அதே மாதிரி என்ன மீறியும் எதுவும் நடக்காது என்று திமிராக சொன்னவன் காலை நீட்டி கூலாக அமர லேசாக கார் ஷேக்காக அவனை இறுக்கி பிடித்தாள் வேதா. என்ன பயமா என்று கேட்டு அவன் உதட்டை சுழிக்க, இல்லாம எப்படி மாமா இருக்கும் என்று அவள் முழிக்க மெலிதாக அவன் சிரித்தான். எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறான் பாரு என்று மனதில் நினைத்தவள், நான் போனது கூட ஒரு விதத்துல நல்லதுதான் மாமா என்றாள் சிரித்தபடி. ஓ அப்படியா, என்ன நல்லது என்று அவன் நக்கலாக கேட்க ஒரு நிமிடம் யோசித்தவள், நானா சொல்லுவேன், அது உங்களுக்கு புது தகவலா இருந்தா உங்க கூட டான்ஸ் ஆடின பொண்ணை பத்தி நீங்க சொல்லணும், ஓகேவா என்று கேட்டாள். ஓஹோ பிசினஸ் டீலிங்கா, ஐ எம் ரெடி, யூ கண்டினியூ என்றான் உற்சாகமாக. அவளும் ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பித்தாள். அந்த யோகேஷோட புது வீட்டுல அஸ்வினா இருந்தா மாமா, 2 பேருக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு என்றாள் பயங்கரமாக. ஓ அப்படியா என்று அவன் ஆச்சரியமாக கேட்க, ஒர்க் அவுட் ஆகுது என்று நினைத்த வேதா, ஆமா மாமா 2 பேரும் இருந்தாங்க என்றவள். இப்ப சொல்லுங்க அந்த பொண்ணு யாரு என்று அவள் ஆவலாக கேட்க, சொல்ல மாட்டேன் என்றான் ஒரே முடிவாக. ஏன் மாமா என்ன ஏமாத்துறீங்க என்று அவள் முறைக்க, அது எனக்கு தெரியாத தகவலை தானே சொல்றேன்னு சொன்ன, பட் எனக்கு இது முன்னாடியே தெரியும். அந்த அஸ்வின் நாயை வெளியே எடுத்ததே இந்த யோகேஷ் பரதேசி தான் என்று அவன் முறைத்து கொண்டு சொல்ல அவனை பாவமாக பார்த்த வேதா, இன்னொரு தகவலும் இருக்கு என்றாள். ஓ சொல்லு சொல்லு, நீ சொல்றது புதுசா இருந்தா கண்டிப்பா நீ என்ன கேக்குறியோ நான் செய்யறேன் என்றான். இது போதும் மாமா என்றவள் அவன் கன்னத்தை வருடியவள். சர்வேஷனா கண்ணு மாதிரி அந்த யோகேஷோட கண்ணும் ப்ளூ கலர்ல இருந்துச்சு என்றாள் பயங்கர முகத்தோடு. அவளை பார்த்து மெலிதாக புன்னகைத்தான் விக்ரம். இது பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆயிடுச்சு என்று நினைத்த வேதா, இப்ப சொல்லுங்க மாமா அந்த பொண்ணை பத்தி என்று கேட்க அவனும் சொல்ல ஆரம்பித்தான். இல்லை காட்ட ஆரம்பித்தான். அவனது போனை எடுத்து யோகேஷின் புகைப்படத்தை அவன் ப்ளூ கண்களோடு இருப்பதை காட்ட ஆரம்பித்தான். இதெல்லாம் எனக்கு எப்பவோ தெரியும் என்று அவன் புருவம் உயர்த்தி சொல்ல, எப்போ தெரியும் என்று அவள் குழப்பமாக கேட்க, இதெல்லாம் அவனுக்கே தெரியாம எடுத்தது. லென்ஸ் இல்லாம அவன் வெளியே வர்றதே இல்ல. அவனுக்குள்ள ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. இந்த அஸ்வினா அவன் கூட இருக்கான். நீ கண்டுபிடிக்க போன மேட்டர் சரிதான், ஆனா மிஷின்குள்ள இறங்கி சக்கையை எடுக்கிறது கஷ்டம். அது உன்னை நசுக்கி போட்டுடும். நீ செய்ய இருந்த வேலையும் அதுதான். நீ எதுவும் கண்டுபிடிக்கவும் வேண்டாம், எங்கேயும் போகவும் வேண்டாம் என்று அவள் கழுத்தில் இருந்த பிளாட்டினம் செயினை பிடித்து தன்னை நோக்கி இழுத்தவன் அதில் முத்தம் பதித்தான். அவள் உதட்டை பிதுக்கி, அப்போ எனக்கு இல்லையா என்று கேட்க, என் பேச்சை எது கேக்குதோ அதுக்குதான் கிஸ். நீ போற இடத்தை என்கிட்ட சொல்லல, பட் இது சொல்லிருச்சு என்று கூறி அவள் கழுத்தை வருடினான். இங்க
வந்தனா காஃபி போட்டுக் கொண்டிருந்தாள். அவள் புகுந்த வீட்டில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து விட வேண்டும் என்பது வழக்கமாக இருக்க, இரவில் எக்ஸாமிற்கு படிப்பதும் பாதி நேரம் உறங்குவதும், இப்படி அதிகாலையிலேயே எழுந்து வேலைகளை பார்க்க வேண்டும் என்பதும் கட்டாயமாக இருக்க, தூக்கமின்மையின் காரணமாக கண் எரிச்சலோடு கிச்சனில் நின்றிருந்தாள். என் தம்பி எழுந்துட்டான், அவனுக்கு முதல்ல காஃபி எடுத்துட்டு போய் கொடு என்று காவியா கட்டளையாக சொல்லிவிட்டு செல்ல, அவளை திரும்பி பார்த்த வந்தனா வேகமாக காஃபி போட்டுக் கொண்டிருந்தாள். அவன் படிகளில் இருந்து இறங்கி வந்து செண்பகத்திடம் பேசிக் கொண்டிருக்க, எங்கு அவன் அவசரமாக சென்று விடுவானோ என்று நினைத்த காவியா வேகமாக கிச்சனிற்கு சென்றாள். அதே வேகத்தில் வந்தனா வெளியே வர, இருவரும் ஒன்றாக மோதிக்கொள்ள காஃபி மொத்தமும் காவியாவின் மேல் சிந்தி விட்டது. சூடான காஃபி மேலே கொட்டவும் துடித்து விட்டாள் காவியா. வந்தனாவும் இதை எதிர்பார்க்கவில்லை. ஐயோ சாரிங்க என்று அவளை தொடப்போக, பழாரென அவளை அறைந்து விட்டாள் காவியா. தெரியாமல் நடந்தது என்று அவளுக்கும் தெரியும். இருந்தும் வலியில் என்ன செய்கிறோம் என்று உணராமல் அவளை அறைந்து விட, கதிர் முதற்கொண்டு அவளின் அம்மா, இன்னும் பணியாளர்கள் எல்லாம் அவளைத்தான் பார்த்தார்கள். இயலாமையோடும் அவமானத்தோடும் கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு நின்றிருந்தாள் வந்தனா. யார் பக்கம் நிற்பது என்று தெரியாமல் கதிர் நின்றிருக்க, அவளது அறைக்கு ஓடிவிட்டாள் வந்தனா. அவள் சென்றதும் காவியாவிடம் வந்த செண்பகம் அவள் மேலே பட்ட காஃபியை துடைத்து ஆயின்மெண்ட் போட்டு விட்டார். அவள் வலியில் துடிப்பதை பார்த்து தன்னிச்சையாக அவளிடம் சென்ற கதிர் காவியாவின் கையை பற்றி செண்பகத்திடமிருந்து மருந்தை வாங்கி அவன் போட்டு விட்டான். அவன் மனைவியை சமாதானம் செய்யாமல், அவளுக்கு படிந்து பேசாமல் அக்காவிற்கு உதவி செய்வதை பார்த்த மற்றவர்களும் வந்தனா மேல்தான் தவறு இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தார்கள். பிறந்த வீட்டில் இளவரசியாக வாழ்ந்த காட்சி எல்லாம் புகுந்த வீட்டில் தான் நினைவுக்கு வருமாம். அதுபோல வந்தனா நினைவுகளும் அவளது வீட்டை நோக்கி சென்றது. டிவி பார்த்து கொண்டிருப்பவளிற்கு அக்கறையாக சமைத்து எடுத்து வந்து ஊட்டிவிடும் நிஷாவின் முகமும், பரீட்சையின் போது நேரம் காலம் தெரியாமல் அமர்ந்து படிக்கும் போதும் தலையை ஆதரவாக வருடி காஃபி கொண்டு வந்து கொடுக்கும் அவளின் அம்மா யமுனாவின் முகமும் வந்து போக, கண்களில் நீர் சுரந்து தலையணையை நனைத்தது. அங்கு நடந்ததை இங்கு எதிர்பார்க்க கூடாதுதான். ஆனால் தன் கணவனாவது தனக்கு துணையாக ஒரு வார்த்தை பேசி இருக்கலாம் என்று தோன்றியது. அந்த நேரம் பார்த்து சட்டென்று கதவு திறக்கப்பட கன்னத்தை அவசரமாக துடைத்துக் கொண்டாள் வந்தனா. கதிர்வேல் அவள் அருகில் அமர்ந்தான். இங்கு வந்தும் கூட அவள் தரையில் படுப்பதையே வழக்கமாக வைத்திருந்தாள். அவள் அருகில் அமர்ந்தவன் வந்தனாவின் தோளை தொட, உடனே தட்டிவிட்டவள் சற்று நகர்ந்து கொள்ள, கீழே குனிந்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டான் அழுத்தமாக. அடிவாங்கிய கன்னம் என்பதால் வலியில் உதட்டை கடித்துக் கொண்டாள் அவள். இன்னும் முத்தமிட்டு அவன் மூக்கால் உரச, உங்க வேலையை பார்த்துட்டு போறீங்களா என்று கடுப்பாக கூறியவள் எழுந்து சுவற்றில் ஒட்டி அமர்ந்து கொள்ள, என் மேல இருக்கிற கடுப்பை எதுக்கு என் அக்கா மேல காட்டுற என்றான் எரிச்சலாக. அவனை அதிர்ந்து பார்த்த வந்தனா உடனே முகத்தை மாற்றி மெலிதாக சிரித்தவள், குடும்பமே பைத்தியம் ஆயிட்டீங்களா என்று கேட்டாள் வேதனையாக. இங்கு தன் மனைவி அருகில் இருப்பதை கருத்தில் கொள்ளாத சூர்யா அவனை கடந்து செல்லும் பெண்களிடம் வழிந்து கொண்டிருக்க, அதில் கடுப்பான இனியா அவன் காலில் ஓங்கி ஒரு உதை வைத்தாள். அம்மா என்று வலியில் அலறிய சூர்யா உதை விழுந்த இடது காலை தூக்கி கொள்ள, சுற்றம் மறந்த இனியா ப்ராப்பர் மனைவியாகி அவன் காதை பிடித்து திருகியவள் வயிற்றிலேயே ஒரு பஞ்ச் விட்டாள். சூனப்பானா, சுப்பையா பாண்டியன் தானே நீ என்று வடிவேலுவை ஒரு படத்தில் அவன் மனைவி அடித்து வெளுப்பது போல கை பரபரக்க அவனை அடித்து வெளுத்தாள் இனியா. அவள் கையில் வாகாக இருந்த தன் தலைமுடியை பிடுங்கிக் கொண்ட சூர்யா, ஏ பப்ளிக் பப்ளிக் என்றான் பவ்யமாக. அவன் காலரை பிடித்து தன்னை நோக்கி இழுத்த இனியா, மண்ணாங்கட்டி என்றாள் பல்லை கடித்து கொண்டு. என்னாடி மாமனுக்கு மரியாதையா கொடுக்க மாட்டேங்கிற என்று புலம்பியபடி அவன் நிமிர, அப்போதுதான் அங்கிருப்பவர்கள் அனைவரும் தங்களையே குறுகுருவென பார்த்துவிட்டு செல்வதை உணர்ந்தவன், ஏ இனியா உன்னால பாரு எனக்கு அசிங்கமா போச்சு, எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க என்று அவன் புலம்ப, யார் பார்த்தா எனக்கு என்ன என்னும் விதமாக கையை கட்டிக்கொண்டு அவனை முறைத்து பார்த்தாள் இனியா. கோப பார்வையால இருக்கு என்று மனதில் நினைத்த சூர்யாவிற்கு அம்பி கேரக்டர் போய்விட இப்போது அந்நியனாக மாற ஆரம்பித்தான். இப்ப என்னடி சொல்ல வர என்று அவன் முறைத்து கொண்டு கேட்க, நான் எங்கேயும் போக மாட்டேன்டா என்று அவளும் அசராமல் பதில் சொன்னாள். நீ போய் தாண்டி ஆகணும் என்று அவனும் ஒற்றை காலில் நின்றான். எபிசோட் 423. நான் எங்கேயும் போக மாட்டேன்டா என்று இனியாவும் அசராமல் பதில் சொன்னாள். நீ போய் தாண்டி ஆகணும் என்று அவனும் ஒற்றை காலில் நிற்க, நான் இப்படி போனதும் நீ அப்படி டூயட் பாடலான்னு பாக்குறியா, இதுக்குதான் என்ன படிக்க அனுப்புறியோ என்று அவள் பல்லை கடித்து கொண்டு கேட்க, இது சரிப்பட்டு வராதுரா சூர்யா என்று மனதில் நினைத்தவன், சில்கி நீ மட்டும் தாண்டி என் உயிரு, இது சும்மா என்று அவன் இழுக்க, இந்த ரீல் எல்லாம் என்கிட்ட விடாத, இந்த மாதிரி யூனிவர்சல் உருட்டெல்லாம் நான் ஏற்கனவே கேட்டுட்டேன் என்றாள் நக்கலாக. என்னது உருட்டா?
ஆனா என் உலகமே நீதாண்டி என்று புலம்பியவன் அவன் வாட்சை பார்த்தான். பட்டப்பகலாக இருக்கிறது. பல பேர் நடமாடும் இடத்தில் எதை செய்தும் சமாதானப்படுத்த முடியாது என்பதை உணர்ந்த சூர்யா ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு தன் தந்தைக்கு போனில் அழைத்தான். இனியா சிலை போல ஒரே முடிவாக நின்றிருக்க அவளை முறைத்து பார்த்தபடி இடையே நகர்ந்த சூர்யா தனது தந்தை பிரகாஷிற்கு அழைத்தான். கடைசி ரிங்கில் எடுத்த பிரகாஷ் ஹலோ என்று சொல்ல, அப்பா உன் மருமக என்ன டார்ச்சர் பண்றா. ஏர்போர்ட்டுக்கு வந்து பிளைட் ஏற மாட்டேன்னு சொல்றா. படிக்க போக மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறா. இந்த ராட்சசிய வச்சுக்கிட்டு இப்ப நான் என்னப்பா பண்றது என்று சூர்யா சலிப்பாக கேட்க, நீ ஒழுங்கா இருந்தா அவ எதுக்கு அடம் பிடிக்க போறா? போற வர பொண்ணுங்களை பார்த்து வழிஞ்சிருப்ப. விளக்க மாத்து கட்டிக்கு எதுக்குடா பட்டு கொஞ்சம்? அந்த மாதிரி உனக்கெல்லாம் என் தங்கச்சி பொண்ணு கேட்டுச்சுல்ல, அனுபவி ராசா என்றான் நக்கலாக. ஐயோ அப்பா நான் உன்னோட புள்ள என்று சூர்யா பாவமாக சொல்ல ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்த பிரகாஷ், சரி இனியா கிட்ட போன கொடு நான் பேசுறேன் என்றான். இதுதான் ஒரு நல்ல தகப்பனுக்கு அழகு என்று சூர்யா சிரித்தபடி கூற, ஓவர் சீன் போடாம போன கொடுடா என்று எரிச்சலாக சொன்னான் பிரகாஷ். இவருக்கு வேற வேலையே இல்ல என்று முழங்கிய சூர்யா, எந்த நேரமும் என்ன திட்டுறதையே வேலையா வச்சு சுத்திட்டு இருக்காரு என்று புலம்பியபடி போனை கொண்டு போய் இனியாவிடம் திமிராக நீட்டினான். அவள் போனை வாங்காமல் எங்கோ பார்த்தபடி நின்றிருக்க, ஏய் இந்தா போனு உன் மாமா பேசுறாரு பாரு என்று அவன் எகத்தாளமாக சொல்லி அவள் கையில் போனை திணிக்க அவனை முறைத்தபடி போனை வாங்கி கொண்ட இனியா, ஹலோ மாமா என்றாள் உள்ளிழுத்த குரலில். அவன் மறுமுனையில் என்ன சொன்னானோ தெரியவில்லை. சரி என்று மட்டும் சொன்னவள் 2 நிமிடத்திலேயே போனை சூர்யாவிடம் நீட்டியவள் எதுவும் சொல்லாமல் லக்கேஜை இழுத்துக்கொண்டு ஏர்போர்ட்டுக்குள் நடந்தாள். அவளை திடுக்கிட்டு பார்த்தவன், ஓய் சில்கி நில்லடே என்று அவள் பின்னாடியே ஓடினான். அவனை திரும்பி பார்த்த இனியா, இப்ப எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? நான் போகணும்னு தானே ஆசைப்பட்டீங்க, நான் போறேன். இனிமே என்ன அழைச்சிட்டு போக வராதீங்க. படிப்பை முழுசா கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வருவேன் என்றவள் திடுக்கிட்டு நின்றிருந்த சூர்யாவின் கையை எடுத்து அவள் தலையில் வைத்தவள், இது என் மேல சத்தியம் என்று சொல்லிவிட்டு நடந்தாள். கையை சட்டென்று உருவிக்கொண்ட சூர்யா, என்னடி பைத்திய மாதிரி பண்ற என்றான் இயலாமையோடு. அது எதையும் காதில் வாங்காத இனியா கடகடவென சென்று செக்கிங்கில் நின்றாள். அவனை திரும்பி கூட பார்க்காமல் அவள் உள்ளே சென்று விட்டிருக்க ஒரு நிமிடம் உதட்டை கடித்து தலையை கோதிவிட்டபடி நின்றிருந்த சூர்யா பிளைட் கிளம்பியதும் மனமே இல்லாமல் வீட்டிற்கு வந்து விட்டான். நம்ம எவ்வளோ ஜாலியா இருந்தாலும் பொண்டாட்டி தான் எப்படி கழட்டி விட்டுட்டு காண்டாக்கிட்டு போயிட்டா என்று மனதில் நினைத்த சூர்யா அப்படியே ஆபீஸிற்கு சென்று விட்டான். இங்கு விக்ரம் போன் செய்து சர்வேஷை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி இருந்தான். சர்வேஷ் குளிக்க சென்று இருந்ததால் ஷாலினி தான் போன் எடுத்து பேசினாள். அவர் வந்ததும் அனுப்பி வைக்கிற விக்ரம் என்று கூறி போனை வைத்தவள் குளியல் அறையவே நோட்டம் விட்டபடி இருக்க அவன் துண்டை மட்டும் கட்டிக்கொண்டு தலையை துவட்டியபடி வந்தவன் அவள் முன்பு வந்து நின்று தலையை உலுக்கினான். அவன் மேல் உள்ள நீர் எல்லாம் அவள் மேலே பட அவனை மூக்கு விடைக்க முறைத்த ஷாலினி, என் உயிர் எடுத்தது போதும், என் அண்ணன் வர சொன்னாரு, போய் பாத்துட்டு வாங்க என்றாள். உங்க அண்ணன் வர சொன்னா நான் போகணுமா? அவன் உனக்குதான் அண்ணன், எனக்கு கிடையாது. அவன் அதிகாரம் பண்ணா நான் கேட்டுட்டு இருக்கணுமா? அன்னைக்கு என்னவோ போன் பண்ணி சீக்கிரமா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி சீன் போடுறான். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அவனை விட நான் தான் பெரியவன். என்ன மதிக்காம நீ அவனை தலையில தூக்கி வச்சு கொஞ்சுற என்று சர்வேஷ் கோபம் கலந்த நக்கல் தொனியில் கேட்க, போறீங்களா போலியா அது மட்டும்தான் என்னோட கேள்வி. தேவையில்லாம பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் என்று கூறி அவள் முறைக்க அவள் கோப முகத்தை பார்த்து மெலிதாக புன்னகைத்துக் கொண்ட சர்வேஷ் கிளம்பி அவள் கூறிய மருத்துவமனைக்கு சென்றான். எதற்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி இருக்கிறான் என்று ஷாலினிக்கு கூட தெரியாது. சர்வேஷும் ஒன்றும் புரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தான். அவன் அங்கு வந்ததும் பார்க்கிங்கில் இருந்து விக்ரமிற்கு போன் செய்ய வருண் வந்து அவனை ஐசியூவிற்கு அழைத்து சென்றான். யாருக்கு என்னாச்சு என்று அவன் குழப்பமாக கேட்டபடி வர பதில் எதுவும் கூறாத வருண் அவனை அழைத்து வந்து விக்ரமிடம் விட்டான். விக்ரம் எதுவும் சொல்லாமல் நேராக டாக்டர் அறைக்கு செல்ல அவனை பின்தொடர்ந்தான் சர்வேஷ். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான், கொஞ்ச நேரத்துல கான்சியஸ் வந்துரும் என்று டாக்டர் கூற, ஓகே டாக்டர் தேங்க்யூ என்று புன்னகை முகமாக கூறி கை குலுக்கிய விக்ரம் ஒன்றும் புரியாமல் நின்றிருந்த சர்வேஷை அழைத்து கொண்டு சென்றான். அவசர சிகிச்சை பிரிவில் விட யார் பேஷண்ட் என்று ஆவலாக எட்டி பார்த்தான் சர்வேஷ். மூக்கில் ஆக்சிஜன் குழாய் மாட்டப்பட்டு துவண்டு போய் கண்மூடி படுத்திருந்தாள் சுகுணா. அவளை பார்த்து குழம்பிய சர்வேஷ் திரும்பி விக்ரமை பார்த்தான். நேத்து சிபிஐ விசாரணை கொஞ்சம் ஹெவியா இருந்திருக்கும் போல. நடந்த உண்மைய ஆபீசர்ஸ் விசாரிச்சுட்டு இருக்கும் போது பாதியிலேயே மூச்சு விட கஷ்டப்பட்டிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல மயங்கிடவும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க. அதான் எனக்கு கால் வந்துச்சு. சிவியர் ஹார்ட் அட்டாக், இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று விக்ரம் எந்த சலனமும் இல்லாமல் சொல்ல மீண்டும் சுகுணா முகத்தை பார்த்தான் சர்வேஷ்.
மனம் எந்த வகையிலும் இழகவில்லை. இறுகி போய் நின்றிருந்தான். சில நிமிடங்களில் அங்கிருந்து சர்வேஷை அழைத்துக் கொண்டு சிபிஐ ஆபீஸருக்கு சென்றான் விக்ரம். நெஞ்சுவலி வரும் அளவு அவள் அப்படி என்னதான் வாக்குமூலம் கொடுத்தாள் என்று இருவரும் அதே யோசனையோடு சிபிஐ ஆபீஸில் தலைமை அதிகாரியிடம் வந்து சேர்ந்தார்கள். இங்கு ஐசியு அருகில் வருண் அமர்ந்திருக்க அவனையும் தாண்டி குற்றவாளிக்கு நியமிக்கப்பட்டிருந்த காவலர்களையும் தாண்டி உள்ளே வந்த அஸ்வின் சுகுணா இருக்கும் அறைக்குள் நுழைந்தான். அவன் பதுங்கியபடி உள்ளே வரவும் சுகுணா கண் திறக்கவும் சரியாக இருந்தது. அவள் எதிரில் வந்து நின்ற அஸ்வின் அவள் சுவாச குழாயை எடுத்துவிட்டு அம்மா என்று அவன் பாசமாக அழைக்க மெதுவாக அவனை தலை உயர்த்தி பார்த்த சுகுணா அஸ்வின் கண்ணா என்றாள் பாசமாக. அவள் கையை ஆதரவாக பற்றியவன் என்ன ஆச்சுமா, இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு, வலி இருக்கா என்று கேட்டான் அக்கறையாக. இப்ப பரவாயில்ல அஸ்வின், சந்தோஷம் இல்லைனாலும் வெளியே 4 இடத்த சுத்தி பார்த்து சுதந்திரமா இருந்துட்டேன். அதனால அங்க தாக்கு பிடிக்க முடியல. இதுக்கு மேல நான் இருந்தும் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது அஸ்வின். நீயும் யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ முயற்சி பண்ணு. அந்த ஆதி குடும்பத்துக்கிட்ட எந்த சகவாசமும் வச்சுக்காத. பிரியாவையும் இனி பார்க்காத. உங்க அப்பா செத்துட்டாரு, என் வாழ்க்கையும் செதஞ்சு சின்ன பிணமாயிடுச்சு. நீயாவது நல்லா இருக்கணும்டா என்று அவள் மூச்சு விட சிரமப்பட்டு கொண்டே பேச கண்கள் கோபத்தில் ரத்தம் என மாற இல்லம்மா என்று தலையாட்டியவன் உங்க வாழ்க்கையை கெடுத்தவங்கள நான் சும்மா விட மாட்டேன். சொந்த அப்பா அம்மா கூட வாழ முடியாத என்னோட ஏக்கம் இன்னும் என் மனச அரிச்சுக்கிட்டே இருக்கு. அவங்க மட்டும் வசதி வாய்ப்பு செல்வாக்கு குழந்தை குட்டின்னு சந்தோஷமா ஒரே குடும்பமா இருக்காங்க. ஆனா நீங்க எல்லாம் நான் அனாதமா, அதை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க என்று கேட்டான் கவலையாக. சுகுணாவிற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அஸ்வின், இன்னும் நான் வாழ போறது 6 மாசம்தான். டாக்டர் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அது வரைக்கும் நீ என் பையன்ற உண்மைய சொல்லாம நான் ஜெயில இருந்தே செத்து போயிடுறேன். என்னை பத்தி கவலைப்படாம உன் வாழ்க்கைய பாரு அஸ்வின். அவங்க நமக்கு செஞ்சது பாவம்தான். அதுக்காக என்ன பண்ண முடியும்? இத்தனை நாள் சர்வேஷை ஏமாத்தி வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்ப அவனும் தெளிஞ்சு பொண்டாட்டி பின்னாடி போயிட்டான். நீயும் வசமா மாட்டிக்கிட்ட. இதுக்கு மேல நீ என்ன பண்ணாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால நான் சொல்றதை யோசிச்சு பாரு என்று கூறினாள் சுகுணா. நான் அவங்கள பழி வாங்காம விட மாட்டேமா என்று அவன் உறுதியாக சொல்ல சரி என்ன செய்ய போற என்று கேட்டாள் சுகுணா. நான் இனிமே எதுவும் செய்ய தேவையில்லம்மா, செஞ்சிட்டு தான் வந்திருக்கேன் என்றான் வில்லங்கமாக சிரித்தபடி. அதே நேரம் இங்கு சிபிஐ ஆபீசர் முன்பு அமர்ந்திருந்த விக்ரம் சுகுணா கூறிய வாக்குமூலத்தை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தான். மிஸ்டர் விக்ரம், எங்க விசாரணைக்கு அவங்க முழு ஒத்துழைப்பு கொடுக்கல. சில விஷயம் சொன்னாங்க, பட் அது உண்மையான கன்ஃபார்மா தெரியல. அவங்க சொன்ன தகவலை சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என்றவர் சொல்ல ஆரம்பித்தார். விக்ரமும் சர்வேஷும் தன்னிச்சையாக ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். நிஷாவின் வளைகாப்பின் போதுதான் சுகுணா ஆதியின் வீட்டிற்கு முதல் முறையாக வந்தாள். அங்கு அவனை பார்த்ததும் ஆதியின் அழகில் ஈர்க்கப்பட்டு பின்னாடியே சுற்றினாள். சில நிமிடத்திலேயே அவனுக்கு திருமணம் ஆகிவிட்டது. அவன் மனைவிக்கு தான் இப்போது வளைகாப்பு என்று தெரிந்துவிட அதோடு சோகமாக இருந்தவளை இழுத்தது ஒரு பாடல். தங்கம் போல குணம் இருக்கணும், தாய போல மனசு இருக்கணும், அவனே தங்கமான புருஷன் என்ற பாடல் அனைவரது கவனத்தையும் இழுக்க அந்த பாடலை போட்ட ரிஷி அவளது கவனத்தை இழுத்தான். அந்த அரண்மனை போன்ற பிரம்மாண்ட வீட்டில் சிரித்தபடி உலா வந்தவனை பார்த்து பிரமித்து போனாள். அதுவும் அவன் பிரியாவின் தம்பி என்று தெரிந்ததும் ஜாக்பாட் அடித்தது போல ஆகிவிட தன்னுடைய அம்மா லட்சுமியை கையில் போட்டுக்கொண்டு பிரியாவிற்கு குழந்தை இல்லை என்பதை காரணம் காட்டி ரிஷியை தனக்கு மாப்பிள்ளை கேட்க வைத்தாள். அதற்கு தேவிகாவும் ஒத்துக்கொண்டு திருமணமும் ஏற்பாடான தருவாயில் திடீரென நகை கடையிலேயே வைத்து யமுனா கழுத்தில் தாலி கட்டி விட்டான் ரிஷி. அதை கண்ணில் பார்த்த சுகுணாவின் கனவு கோட்டை அப்படியே கலைந்துவிட ரிஷி கைக்கு எட்டாத தூரமாக போய்விட்டதாக உணர்ந்தாள். அப்போது சுகுணா 2 மாத கர்ப்பமாக இருந்தாள். அதற்கு காரணம் யார் என்று அவளுக்கு தெரியவில்லை. ரிஷியை திருமணம் செய்து அவன் தலையில் இதை கட்டிவிடலாம் என்று மனக்கோட்டையில் இருந்தவளுக்கு அவன் தப்பித்து விட்டது தலைவலியாக இருக்க அந்த நேரம் பார்த்து ரிஷி யமுனாவை இங்கு விட்டுவிட்டு மும்பைக்கு படிக்க சென்றிருப்பது தெரிய வந்தது. கடைசி நம்பிக்கையாக அவனை அங்கேயே காண சென்றாள் சுகுணா. கொட்டும் மழை அது. சில்லென்ற காற்று காரை தழுவி செல்ல காரில் அமர்ந்தபடி கையை மட்டும் நீட்டி மழை நீரை பிடித்து சர்வேஷின் அப்பா மீது தெளித்தாள் ஏஞ்சலினா. எமி ஜாக்சனை போல உடல்வாகு கொண்டவள். தமிழ் அவ்வளவாக தெரியாது. ஏஞ்சலினா சிவலிங்கேஸ்வரன். இந்த பெயரை கேட்டாலே தெரிந்துவிடும் இது காதல் திருமணம் தான் என்று. அவள் மடியில் 2.5 வயது மகனான சர்வேஷ் அமர்ந்து
அம்மா செய்யும் சேட்டையை ரசித்துக் கொண்டிருந்தான். அவள் மீண்டும் மீண்டும் மழை நீரை பிடித்து தெளிக்க, லீனா என்னடி பண்ற என்று சர்வேஷின் அப்பா கோபமாகத்தான் கேட்டான். ஆனால் அவனின் நீல விழிகளில் அந்த கோபம் இல்லை. அவனை காதலாக பார்த்த லீனா, நான் ட்ரெயின கூட என்ஜாய் பண்றேன் சிவா, உங்களுக்கு என்ன என்றாள் புரியாமல். அரைக்குறையாக அவள் தமிழ் பேசிக் கொண்டிருக்க அவள் மூக்கை பிடித்து ஆட்டியவன், ஏதாவது செஞ்சுக்கோ, ஆனா 30 நாள் தமிழ் மட்டும் பேசாத, கேட்க முடியல சாமி என்று அவன் ஸ்டியரிங்கில் தாளம் போட்டபடி சொல்ல அவன் தோளில் சாய்ந்து சௌகரியமாக அமர்ந்தாள் ஏஞ்சலினா. அவளுக்கும் யாரும் இல்லை. சிவாவின் அப்பா அம்மாவும் ஒரு விபத்தில் இறந்துவிட அவனும் தனியாகத்தான் இருந்தான். பிசினஸ் ட்ரிப் சென்றிருக்கும் போதுதான் இவளை சந்தித்து மனதை தொலைத்தவன் இந்தியாவிற்கு அழைத்து வந்து அவளை முழு மனதோடு திருமணம் செய்து கொண்டான். ஜாதி, மதம், பெயர், நிறம் என்று எந்த வேறுபாடும் இன்றி மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் இருவரும். அந்த சந்தோஷத்தில் பிறந்தவன் தான் சர்வேஸ்வரன். இப்போது கூட மழலை மொழியில் சிரித்தபடி தன் அம்மாவிடம் இருந்து அப்பாவிடம் தாவுவதும் ஜன்னலில் எட்டி பார்ப்பதும் என்றிருக்க அவனை அழகாக அணைத்துக் கொண்டிருந்தாள் ஏஞ்சலினா. எபிசோட் 424. ஏஞ்சலினா மற்றும் ஷிபாவின் காதலில் பிறந்தவன் தான் சர்வேஸ்வரன். இப்போது கூட மழலை மொழியில் சிரித்தபடி தன் அம்மாவிடமிருந்து அப்பாவிடம் தாவுவதும் ஜன்னலில் எட்டி பார்ப்பதும் என்று இருக்க அவனை அழகாக அணைத்துக் கொண்டிருந்தாள் ஏஞ்சலினா. மழையை ரசித்துக் கொண்டிருந்தவளின் வாழ்வில் புயல் வீச போவது தெரியாமல் கவலையின்றி அவள் அமர்ந்திருக்க சாலையின் ஓரமாக கொட்டும் மழையில் சுகுணா மயங்கி விழுவதை பார்த்தாள் லீனா. உடனே அதிர்ந்து போனவள் மிகவும் இளகிய மனம் படைத்தவள் என்பதால் சிவாவை காரை நிறுத்த சொல்லிவிட்டு அவளிடம் இறங்கி சென்றவள் மயங்கி கிடந்த சுகுணாவை எழுப்பினாள். அவள் எழாமல் அப்படியே கிடக்க தனது வீட்டிற்கு அழைத்து சென்றாள். இரவு நேரம் என்பதால் சிவாவும் அமைதியாக இருந்தான். அவள் இரவு முழுவதும் மயங்கியபடி இருக்க காலையில் டாக்டரை அழைத்து சுகுணாவை பரிசோதித்து பார்த்ததற்கு அவள் கருவுற்றிருப்பது தெரிய வர அவள் அதனால் தான் மயங்கி இருக்கிறாள் என்று கூறியவர் சில மெடிசினை கொடுத்துவிட்டு மருத்துவர் சென்றுவிட அதோடு அவளும் மயக்கம் தெளிந்து எழுந்து அமர்ந்தாள். நீ யார் என்று கேட்டதற்கு சுகுணா எந்த பதிலும் சொல்லவில்லை. சரி, உடல்நிலை சரியில்லாதவள், கர்ப்பிணி வேறு என்று மனிதாபிமான அடிப்படையில் 2 நாட்கள் அவளை எதுவும் கேட்காமல் வீட்டிலேயே வைத்து பார்த்து கொண்டாள் ஏஞ்சலினா. ஏஞ்சலினா டென்டிஸ்ட் என்பதால் அவள் சர்வேஷை தூக்கி கொண்டு கிளினிக் சென்று விடுவாள். சுகுணாவும் அந்த வீட்டை நோட்டமிட ஆரம்பித்தாள். அங்கு பெரியவர்கள் யாரும் இல்லை. பணம், செல்வ செழிப்பு எல்லாத்தையும் பார்த்தவளுக்கு மீண்டும் பேராசை எழுந்தது. ரிஷியின் காலை பிடித்து கெஞ்சியும் கூட அவன் கண்டு கொள்ளவில்லை. சரி, இந்த வயிற்றில் வளரும் குழந்தையை எப்படி கலைப்பது என்ற யோசனையில் நடந்து வரும்போதுதான் மழையில் சுகுணா மயங்கி விழுந்துவிட சர்வேஷின் அப்பா அம்மா அவளை இங்கு அழைத்து வந்தது நடந்தேறியது. வலையை வீசாமலேயே இப்படி ஒரு இடம் கிடைத்து விட்டது. அதை விட்டுத்தர சுகுணாவிற்கு மனம் வரவில்லை. முதலில் ஏஞ்சலினாவிடம் நன்றாக பழக ஆரம்பித்தாள். அவளோடு கிளினிக் செல்வது, சர்வேஷை பொறுப்பாக பார்த்துக் கொள்வது, நல்ல உணவாக சமைத்து கொடுத்து புகழ் பெற்றுக் கொள்வது என்று நீங்கா இடம் பிடித்தாள். அவளின் திட்டம் ஏஞ்சலினாவிடம் மட்டும்தான் வெற்றி பெற்றதை தவிர சிவாவை அவளால் அசைக்க கூட முடியவில்லை. சிரித்து பேசி அழகாக உடை உடுத்தி என்ன மாயாஜாலம் செய்தாலும் அவனை கைக்குள் கொண்டு வர சுகுணா பெரும் பாடுபட்டாள். ஆனால் பலன் என்னவோ பூஜ்யம்தான். அவனிடம் நற்பெயர் மட்டும் இல்லை, அவனின் பார்வையை கூட தன்புறம் திருப்ப முடியவில்லை சுகுணாவினால். அதோடு கணவன் மனைவி இருவரும் அந்யோன்யமாக காதலாக சுற்றி திரிவதை பார்த்த சுகுணாவிற்கு ஏக்கம், கோபம், பொறாமை என்று மனதில் கொழுந்து விட்டெறிந்தது. இவர்களை பிரிக்கும் முயற்சியில் இருந்தவள் வயிற்றில் வளரும் குழந்தையின் சிந்தனையவே விட்டுவிட்டாள். ஏஞ்சலினாவை அவள் மீது பாவம் பார்த்து வற்புறுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்பிற்கு அழைத்து செல்வாள். 5 மாதங்கள் இப்படியே ஓடியது. முதலில் ஏஞ்சலினாவிற்காக அவளை சகித்துக் கொண்ட சிவா நாளாக ஆக ஒட்டிக்கொண்டு அமர்வதும் ஒருமையில் பேசுவதும் என்று இருந்த சுகுணாவை முதலில் கண்டித்தான். 2வது முறை இப்படி என்னிடம் நடந்து கொள்ளாதே என்று மிரட்டினான். 3வது முறை அவளை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினான். எப்படியோ ஏஞ்சலினாவிடம் சிம்பதியை கிரியேட் செய்து மீண்டும் வீட்டிற்குள் வந்தாள் சுகுணா. சிவாவிற்கு துளியும் பிடிக்கவில்லை. அதனால் கணவன் மனைவி இருவருக்கும் வாக்குவாதமும் நடந்தது. தங்களை சீண்டிவிட்டு அவள் குளிர்காய்கிறாள் என்பதை உணர்ந்த சிவா மனைவியிடம் அமைதியாக சென்று விட்டான். இந்த நேரம் பார்த்து சிவாவின் ஒரே தங்கை கைக்குழந்தையோடு அங்கு வந்து தங்கினாள். அவளின் கணவனுக்கும் சிவாவிற்கும் சொத்து தகராறு போய்கொண்டிருந்தது. இப்படி ஒருவனோடு வாழ்க்கை வேண்டாம் என்று குழந்தையை விட்டுவிட்டு சிவாவின் தங்கை தற்கொலை செய்து கொண்டாள். அவளின் குழந்தை அனாதையாக நின்றது. அதுதான் யோகேஷ். அவனை ஆதரவாக பற்றிய ஏஞ்சலினா சர்வேஷோடு சேர்த்து அவனையும் வளர்க்க ஆரம்பித்தாள். நாட்கள் அதன் போக்கிற்கு செல்ல கர்ப்பிணி பெண் என்பதற்கு அடையாளமாக சுகுணாவிற்கு வயிறு தெரிய ஆரம்பித்தது. அப்பா பேர் தெரியாத குழந்தையாக வளரக்கூடாது என்று நினைத்தவள்
திட்டம் தீட்டி ஏஞ்சலினாவை கொல்ல நினைத்தாள் சுகுணா. அவள் இறந்து விட்டால் சர்வேஷையும் யோகேஷையும் வளர்க்க சிவா தன்னை தான் கெஞ்ச வேண்டும், அவனை சுலபமாக வளைத்து விடலாம் என்று நினைத்தவள் எப்போதும் ஏஞ்சலினா கிளினிக்கிற்கு எடுத்து செல்லும் காரில் பிரேக் பிடிக்காதபடி செய்து விட்டாள் சுகுணா. அன்று சர்வேஷையும் யோகேஷையும் கிண்டர் கார்டன் பள்ளிக்கு அனுப்பி வைத்த ஏஞ்சலினா கிளினிக்கிற்கு செல்வதற்காக கிளம்பி வந்து சுகுணாவை அழைத்தாள். அச்சோ, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு மேடம், நீங்க போங்க, நான் நாளைக்கு வரேன் பிளீஸ் என்று சுகுணா முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு சொல்ல, அவளே கர்ப்பிணி பெண், பாவம் ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று நினைத்த லீனா அவள் மட்டும் சென்றாள். அப்பாடா, ஒரு தொல்லை ஒளிஞ்சுது என்று நினைத்த சுகுணா ஹாயாக ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தாள். ஏஞ்சலினா வந்து காரை திறக்க அவளுக்கு முன்பாகவே வந்து டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்தான் சிவா. அவனை பார்த்ததும் முதலில் அதிர்ந்தவள், நீங்க அதுக்கு என் கார்ல இருக்கீங்க என்று கேட்டாள் புரியாமல். ஏறுங்க மேடம், நான் உங்களை டிராப் பண்றேன் என்று சிவா புன்னகை முகமாக சொல்ல, அவன் நீல நிற மாய கண்களில் சொக்கி விழுந்த லீனா அவனை கட்டி அணைத்து விட்டு அவனுக்கு பக்கத்து சீட்டில் வந்து அமர்ந்தாள். அவளும் காரை எடுத்தான். சாரி சிவா, இப்பெல்லாம் நமக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்குல்ல என்று லீனா கவலையாக கேட்க, அது எதனாலன்னு எனக்கு தெரியும், பட் நான் சொன்னா நீ கேட்க மாட்ட என்றான் வேதனையாக. எதனால சிவா என்று அவள் ஆர்வமாக கேட்க, வீட்டுல ஒருத்தைய வச்சிருக்கே, அவளை துரத்தி விடு, எல்லா பிரச்சனையும் தானா சால்வ் ஆயிடும் என்றான் சாலையை பார்த்தபடி. ஓ பாவம் சிவா, அவ பிரெக்னண்டா வேற இருக்கா, குழந்தை பெருக்கட்டும், அவளோட பேரண்ட்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சு அனுப்பி வச்சிடுவோம் என்று கூறினாள் ஏஞ்சலினா. நான் சொல்றத நீ கேக்குறதே இல்ல லீனா, எனக்கு அவளோட கேரக்டர் சுத்தமா பிடிக்கல, உன்னோட அன்புக்கு அவ சுத்தமா தகுதியே இல்லாதவ என்று சிவா எரிச்சலாக கூற, ஓ சிவா காம் டவுன், எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க என்று கூறி அவளின் கையை இறுக்கி பிடித்த ஏஞ்சலினா அவன் கையில் அழுத்தமாக முத்தம் பதித்தாள். அவளின் பால்வண்ண முகத்தை திரும்பி பார்த்த சிவாவிற்கு கோபம் தூரமாக போய்விட்டது. ஒரு பெரும் மூச்சை விட்டபடி அவளை பார்த்து மென்மையாக சிரித்தான். இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று நினைத்த லீனா அவள் பிடித்திருந்த சிவாவின் கையை வருடினாள். சிவா அவளை திரும்பி பார்த்து, என்ன மேடம் ரொமான்ஸா என்று கேட்டான் நக்கலாக. இது வரைக்கும் பண்ண ரொமான்ஸுக்கே கிஃப்ட் இருக்கு என்றாள் லீனா. அவன் புரியாமல் பார்க்க, சர்வேஷ்க்கு குட்டி தம்பி பாப்பா பிறக்க போகுது என்று அவள் வெட்கத்தோடு சொல்ல, ஆச்சரியத்திலும் சந்தோஷத்திலும் கண்களை அகல விரித்தவன், ஹேய் உண்மையாவா சொல்ற என்று கேட்டு எக்கி அவளை அணைத்துக் கொண்டான். அவனை தள்ளிய லீனா, ஒழுங்கா காரை ஓட்டுங்க என்றாள் வெட்க முகத்தோடு. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு லீனா, ஐ லவ் யூ டி லீனா என்று கூறி அவளை ஒரு கையில் அணைத்துக் கொண்டவன் மறு கையால் ஸ்டியரிங்கை திருப்பி பிரேக்கை பிடித்து வேகத்தை குறைக்க பார்க்க பிரேக் சுத்தமாக பிடிக்கவில்லை. காரை நிறுத்தவே முடியவில்லை. அந்த கலவரமும் பதற்றமும் அவன் முகத்திலும் தெரிந்தது. அவன் பதற்றத்தை உணர்ந்த லீனா, என்னாச்சு சிவா என்று கேட்க, ஒண்ணும் இல்ல என்றவன் காரின் வேகத்தை குறைக்க முயல சட்டென்று அவன் காரை ஒரு லாரி வந்து இடித்தது. கார் தலைகீழ கவிழ்ந்து ஒரு பள்ளத்தில் உருண்டது. தன் மனைவியை இறுக கட்டி கொண்டான் சிவா. இருவரின் தலை கை கால்களிலும் அடி. முதலில் காரில் இருந்து வெளியே வந்த சிவா ரத்த வெள்ளத்தில் கிடக்கும் தன் மனைவியை காரில் இருந்து எடுத்தான். லீனா கடினப்பட்டு எழுந்து கொண்டாள். சிவா அவளை தூக்க போக அவன் பின்ன தலையில் தொம் என்ற சத்தத்தோடு பின்னால் இருந்து ஒருவன் அடித்தான். சிவா வலியோடு கோபம் பொங்க திரும்ப சிவாவின் தங்கையின் கணவன் யோகேஷின் அப்பாதான் நின்றிருந்தான். எப்போது இவனை வீழ்த்த சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று காத்து கொண்டிருந்த அவனுக்கு இவர்கள் கார் வேகமாக செல்வதை பார்த்து விபரீதம் புரிந்து பின்தொடர்ந்து வந்தவன் சிவாவின் கார் பள்ளத்தில் விழவும் இங்கேயே கணவன் மனைவி இருவரையும் சமாதி கட்ட வந்துவிட்டான் அவன். லீனாவை மெதுவாக விட்ட சிவா திரும்பி அவனை அடிக்க ஆரம்பித்தான். ஏற்கனவே உடலில் ரத்தம் வழிந்து கொண்டிருந்த சிவாவினால் அவனை அடிப்பது கடினமாக இருக்க அதற்குள் அவன் போன் செய்து இன்னும் 4 பேரை அழைத்திருந்தான். உடலில் உள்ள தெம்பு வடிவதற்கு முன்பு மனதின் தைரியம் வடிந்தது சிவாவிற்கு. ஏஞ்சலினாவின் கால்களின் கீழே உதிரம் வழிய அவள் மயங்கி விழுந்தாள். வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு ஏதோ ஆகிவிட்டதே என்ற எண்ணத்தோடு தன் காதல் மனைவி விழுந்து கிடப்பதை பார்த்து அவன் பலவீனமாக உணர அதை பயன்படுத்தி கொண்ட யோகேஷின் அப்பா சிவாவை கத்தியாலேயே பல முறை குத்தினான். அதே இடத்தில் மடங்கி சரிந்தான் சிவலிங்கேஸ்வரன். கர்ப்பிணியான சுகுணாவிற்கு பாவப்பட்டு அடைக்கலம் கொடுத்த ஏஞ்சலினா தன்னுடைய குழந்தையை காப்பாற்ற வழியில்லாமல் போக கணவன் தன் கண் முன்னே இறப்பதை பார்த்தவள் மனதளவில் நொறுங்கி போனாள். அவர்கள் சிவா இறந்து விட்டதை உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த 5வரும் அங்கிருந்து ஓடிவிட யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத பள்ளம் என்பதால் வெகு நேரம் கழித்துத்தான் அங்கு ஆக்சிடென்ட் நடந்ததை கண்டுபிடித்து போலீசார் வந்து குவிந்தனர். இங்கு நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்த சுகுணாவை வந்து எழுப்பினான் சர்வேஷ்.
டாடியும் மம்மியும் எங்க என்று அவன் மழலை மொழியில் கேட்க, மம்மி இந்நேரம் போய் சேர்ந்திருப்பா என்று மனதில் நினைத்து கொண்ட சுகுணா, டாடி வருவாரு என்று அவனிடம் சொன்னாள். சரி, எனக்கு பசிக்குது, சமைச்சு கொடுங்க என்று அதிகாரமாக சொன்ன சர்வேஷ் போய் டிவி பார்க்க ஆரம்பித்தான். அவனை பொறுத்தவரை ஒரு வேலைக்காரியை போலதான் சுகுணாவை நடத்தினான். என்ன இந்த சின்ன வாண்டு என்னை இப்படி அதிகாரம் பண்ணுது, இருக்குடா உனக்கு என்று மனதில் கருவிக்கொண்ட சுகுணா அறையிலிருந்து எழுந்து வர அங்கு ஓடிக்கொண்டிருந்த நியூஸை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தாள். அவள் அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் அந்த வீட்டை சுத்து போட்ட யோகேஷின் அப்பா உள்ளே வந்தான். இனி இந்த இடத்திற்கு நான் தான் அரசன் என்னும் ரீதியில் அமர்ந்தான். சுகுணாவிற்கு ஓரளவு எல்லாம் விளங்கினாலும் கூட அவனை எதிர்க்கும் அளவு அவளிடம் சக்தி இல்லை. நல்லவனை ஏமாற்றலாம், ஆனால் கெட்டவனை எப்படி ஏமாற்றுவது, படிந்துதான் போக வேண்டும் என்று நினைத்தவள் ஒரே அடியாக அவனுக்கு விசுவாசியாகிவிட்டாள். போலீஸ் இங்கு வந்து விசாரித்தும் கூட சிவாவிற்கு எந்த எதிரியும் இல்லை, இது ஆக்சிடென்ட் தான் என்று சுகுணா உறுதியாக சொல்லிவிட, யோகேஷின் அப்பனும் லஞ்சம் கொடுத்து அனைவரின் வாயையும் அடைத்தான். வந்த வரைக்கும் லாபம் என்று நினைத்தவர்கள் இது ஆக்சிடென்ட் தான் என்று கேஸையே முடித்து விட்டார்கள். யோகேஷின் அப்பா என்ன செய்தும் முழு சொத்தையும் அவன் பெயரில் மாற்றிக்கொள்ள முடியவில்லை. சிவாவின் வீட்டில் உள்ள பணம் பொருளை மட்டும் விற்று சந்தோஷமாக திரிந்தவன் சரியாக 2 மாதத்தில் ஒரு விபத்தில் சிக்கி உடல் நசுங்கி இறந்து விட்டான். யோகேஷின் அப்பா இறந்த பிறகு சுதந்திர பறவையாக மாறிய சுகுணா யோகேஷை ஒரு அனாதை ஆசிரமத்தில் சேர்த்துவிட்டு சர்வேஷை அழைத்து கொண்டு சென்னைக்கு வந்து விட்டாள். அப்போது அவளுக்கு 8 மாதம் முடிந்து 9 மாதம் தொடங்கி இருந்தது. சர்வேஷையும் அனாதை விடுதியில் சேர்த்திருப்பாள். ஆனால் சொத்து கைமீறி போய்விடும் என்று உணர்ந்து சர்வேஷை அப்போதிலிருந்தே ஏமாற்ற தொடங்கி இருந்தாள். இங்கு வந்ததும் அவள் வீட்டிற்கு கூட செல்லவில்லை. அவள் இஷ்டத்திற்கு ஆடம்பரமாக இருந்தாள். 10 மாதம் ஆகியும் கூட பிரசவ வலி வராததால் ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு சுகுணா ஹாஸ்பிட்டலுக்கு சென்றாள். பிரியாவின் துரதிர்ஷ்டமோ என்னவோ அதே ஹாஸ்பிட்டலுக்கு பிரசவ வலியோடு வந்து ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்து உள்ளே அழைத்து செல்லப்பட்டாள். வலியில் துடித்துக் கொண்டிருந்த பிரியாவின் கையை ஆதரவாக பற்றி கண்களில் நீர் திரள அவளை உள்ளே அழைத்து கொண்டு சென்ற சுகுமாரை பார்த்ததும் சுகுணா அப்படியே நின்று விட்டாள். தனக்கென்று அன்பை பொழிய இப்படி ஒரு கணவன் இல்லையே என்று மனதோறும் வருத்தத்தை கொடுத்தாலும் தன் குழந்தையும் தன்னை போல கஷ்டப்படக்கூடாது என்று நினைத்தவள் அதற்காக என்ன செய்யலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தாள். அவள் டாக்டரிடம் சென்று முதலில் உடலை பரிசோதிக்க ஆரம்பித்தாள். குழந்தை தலை இன்னும் திரும்பவில்லை. கழுத்தில் நஞ்சுக்கொடி சுற்றி இருப்பதால் ஆபரேஷன் செய்துதான் எடுக்க வேண்டும் என டாக்டர் கூறிவிட அவள் வீட்டின் பணிப்பெண் ஒருத்தியை தனக்கு துணையாக அழைத்து கொண்ட சுகுணா ஆபரேஷன் செய்து கொள்ள முடிவெடுத்தாள். அன்று இரவே அவளுக்கு ஆபரேஷன் செய்து குழந்தையை வெளியே எடுத்தார்கள். பிரியாவிற்கு இன்னும் குழந்தை பிறக்காமல் வலியில் தான் துடித்துக் கொண்டிருந்தாள். கிட்டத்தட்ட 10 மணி நேரம் வலியில் துடித்து கத்த கூட திராணி இல்லாத போது அவளுக்கு குழந்தை வெளியே வர ஆரம்பித்தது. குழந்தை பிறந்ததும் பிரியா மயங்கிவிட அவளது குழந்தையை துடைத்து இன்குபேட்டரில் கிடத்தினார்கள். அவளுக்கு என்னவெல்லாம் நடக்கிறது, குழந்தை எப்போது பிறக்கிறது என்று சுகுணாவின் பணிப்பெண் கவனித்துக் கொண்டிருந்தவள் சுகுணா கண் விழித்ததும் அவளிடம் அனைத்தையும் கூறினாள். இன்னும் பிரியாவை கேஷுவல் வார்டுக்கு மாற்றாததால் யாரும் அவளை வந்து பார்க்க முடியாமல் வெளியவே நின்றிருக்க பிரியாவின் அறைக்கு 2 அறை தள்ளி இருந்த சுகுணா தன் குழந்தையை தூக்கி கொண்டு தட்டு தடுமாறி நடந்து வந்தாள். பிரியா மயக்கத்தில் இருக்க அவள் அருகில் அழகான ஒரு ஆண் குழந்தை இருந்தது. அந்த குழந்தையை எடுத்த சுகுணா தன்னுடைய குழந்தையை அதில் வைத்துவிட்டு எந்த ஒரு சந்தேகமும் வராதபடி அனைத்தையும் மாற்றி வைத்தவள் பிரியாவின் குழந்தையை தூக்கி கொண்டு சென்று விட்டாள் சுகுணா. எபிசோட் 425. எப்படியும் தன்னுடைய குழந்தை பிரியாவிடம் நல்லபடியாகவே வளரும் என்று சுகுணாவிற்கு நன்றாகவே தெரியும். சரி, இது தன்னுடைய அண்ணன் குழந்தை தானே என்று நினைத்து பாதுகாப்பாக ஒரு ஆசிரமத்தில் கூட விடாமல் மனசாட்சியே இல்லாமல் பிரியாவின் குழந்தையை குப்பை தொட்டியில் வீசிவிட்டு சென்றாள் சுகுணா. இங்கு மயக்கம் தெளிந்த பிரியா தனது குழந்தை என்று நினைத்து சுகுணாவின் குழந்தைக்கு பால் புகட்டினாள். 3 நாளில் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு வந்து பொக்கிஷம் போல அஸ்வினை வளர்க்க ஆரம்பித்தாள் பிரியா. அவனும் தாய் தந்தை என்று நினைத்து பிரியா சுகுமாரிடம் நன்றாகத்தான் வளர ஆரம்பித்தான். பள்ளி படிப்பை முடித்துவிட்டு காலேஜில் அடியெடுத்து வைத்தான். பிரியாவும் அஸ்வினும் சிரித்தபடி பேசிக்கொண்டு ஸ்கூட்டியில் செல்வதை எதர்ச்சியாக பார்த்த சுகுணாவிற்கு மனதில் ஏக்கம் துளிர்விட ஆரம்பித்தது. அஸ்வின் பிறந்து அவனுக்கு ஒரு தடவை கூட பால் கொடுக்கவில்லை சுகுணா. தொல்லையை ஒழித்தால் போதும் என்று பிரியாவிடம் கொண்டு போய் கிடத்தி விட்டாள். ஆனால் இப்போது அவர்கள் தாயும் மகனுமாக செல்வதை பார்த்தவளுக்கு மனம் ஒப்பவில்லை. இத்தனை நாள் சர்வேஷையும் அவள் சரியாக பார்த்து கொள்ளவில்லை. பணியாளர்களை ஏவி அவனது வேலைகளை செய்ய சொல்வாள். அவள் இஷ்டத்திற்கு பணத்தை எடுத்து செலவு செய்வதும் தங்க கடை பொம்மை போல ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்வதும்
மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தவள் அவள் வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்தாள். ஒன்றுமே நிலையில்லாத ஒரு வெறுமை சூழ்ந்திருந்தது. முதலில் பிரியாவின் சந்தோஷத்தை குலைக்க வேண்டும் என்று நினைத்தாள். அஸ்வினை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்று நினைத்தாள். அவள் திட்டப்படி காலேஜிற்கு சென்று அஸ்வினை பார்த்தாள். முதலில் அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. சுகுணாவை தவிர்த்தான். ஆனால் கரைத்தால் கல்லும் கூட கரையும் போது அஸ்வினின் மனம் கரையாதா என்ன? அவளின் சுயநலமான ரத்தம் தானே அவனுக்குள்ளேயும் ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரியாவின் குழந்தை இறந்து விட்டது. அதனால் தான் என்னிடமிருந்து உன்னை பிரித்து விட்டார்கள். என்னை குடும்பத்தில் கூட சேர்க்காமல் விலக்கி விட்டார்கள். நான் உன்னுடைய அம்மா, இதை நான் உனக்கு நிரூபிக்கிறேன் என்று கூறி டெஸ்ட் முதற்கொண்டு எடுத்து அவன் மனதை கரைத்தாள் சுகுணா. சிறுக சிறுக அஸ்வினின் மனம் அவள் பக்கம் சாய்ந்தது. சுகுமாரும் பிரியாவும் எதிரியை போல அவன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்தார்கள். பத்தாததற்கு அவள் கட்டுக்கட்டாக பணம் கொடுத்து அவனை தன் பக்கம் சாய்த்தாள். பாசம் எது பாசாங்கு எது என்று உணராத அஸ்வினும் பணத்திற்கே முக்கியத்துவம் கொடுத்தான். அவன் தன்னுடைய அப்பா யார் என்று சுகுணாவிடம் கேட்க என்ன சொல்வது என்று முழித்தவள், என் கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு பிரியா கிட்ட கொடுத்து வந்தான். உன் அப்பாவையும் கொன்னுட்டான். அவன் வேற யாரும் இல்ல, அந்த ஆதிதான் என்று ஒரு பொய்யை கூறினாள் சுகுணா. அவன் ஆளுமையோடு இருப்பதை பார்த்திருக்கிறான். அந்த ஆளுமையை வைத்து தன் குடும்பத்தை சரித்துவிட்ட ஆதியின் மீது அஸ்வின் பகைமையை வளர்த்து கொண்டான். அந்த குடும்பத்தில் உள்ள ஆதி முதல் அந்தம் வரை அனைவரையும் வெறுத்தான் அஸ்வின். இது மட்டுமா, சர்வேஷை பற்றி கூட தவறாக கூறி அனைவரையும் எதிரி போல கூறினாள் சுகுணா. இந்த முட்டாள் அஸ்வினும் அனைத்தையும் நம்பிவிட்டான். யோகேஷ் நல்லபடியாக படித்து ஆசிரமத்தில் இருந்து வெளியே வந்தான். ஒரு டைரக்டரிடம் அசிஸ்டண்டாக இருந்தவன் முதலில் ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்க ஆரம்பித்தான். அடுத்து ஒரு படம் எடுக்க அவன் முயற்சி செய்து கொண்டிருக்க அப்போதுதான் தன்னை ஆசிரமத்தில் விட்டு சென்ற சுகுணாவை பற்றி அவனுக்கு தெரிய வர அவளிடம் பண உதவி கேட்டு வந்தான். அதற்கும் தன் பையனுக்கு துணையாக இருக்கட்டும் என்று நினைத்த சுகுணா அவனிடமும் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவன் மனதில் வன்மத்தை வளர்த்தவள் கடைசியாக பணத்தை கொடுத்து அனுப்பினாள். அவளுடைய தவறை மறைக்க பல பொய்யை சொல்லியவள் இப்போது இதயத்தில் ஏற்பட்ட கோளாறினால் 6 மாதம்தான் இந்த உலகத்தில் இருக்க முடியும் என்று மரண நாட்களை எண்ணும் நிலை வந்துவிட்டது. அஸ்வினிடம் உண்மையை கூறவும் முடியாமல் அவன் மனதில் இருக்கும் பகையை போக்கவும் முடியாமல் இப்போது முழித்துக் கொண்டிருக்கிறாள் சுகுணா. இங்கு இரு ஆடவர்களும் உறைந்த நிலையில் போலீசார் சொல்லும் தகவலை காதில் வாங்கி கொண்டிருந்தார்கள். குழந்தையை மாற்றி வைத்ததை தவிர மீதி எல்லாவற்றையும் சுகுணா போலீசாரிடம் வாக்குமூலம் கொடுத்திருந்தாள். தன் தாய் தந்தை இறந்த அவல தகவலை, அந்த கொடுமையான விஷயத்தை கேட்ட சர்வேஷின் நிலையோ அந்தோ பரிதாபம். ஆண்கள் அழ மாட்டார்கள் என்று யார் சொன்னது? சர்வேஷ் கத்தி கதறினான். அப்போது அவனுக்கு 3 வயது. வளர வளர எதுவும் ஞாபகத்தில் இல்லாமல் போய்விட்டது. தாய் தந்தை மீண்டும் வராத ஏக்கத்தினால் அவன் சுகுணா பேச்சை கேட்க ஆரம்பித்தான். அவளை போலவே இருக்க தொடங்கினான். அதற்கு கூட ஒரு எல்லை இருந்தது. ஆனால் இப்போது போலீஸ் கொடுத்த தன் தாய் தந்தையின் புகைப்படத்தை பார்த்தவன் கண்களில் ஒற்றிக்கொண்டான். மனம் ஊமையாக அழுதது. அவன் அருகில் இருந்த விக்ரமின் நிலையும் அதேதான். என்ன சொல்லி தேற்றுவது என்று தெரியவில்லை. இத்தனை நாள் அம்மா என்று நினைத்திருந்தவள் பச்சை துரோகி என்று தெரிய வரும்போது மனதளவில் உடைந்தான் சர்வேஷ். விக்ரம் அன்று சுகுணாவை பற்றி புட்டு வைக்கும் போது கூட சர்வேஷ் முழுவதுமாக நம்பவில்லை. ஆனால் இப்போது கலங்கினான். விக்ரம் அவன் தோளை தொட்டு தட்டி கொடுக்க நாற்காலியில் இருந்த அவனின் கையை ஆதரவாக பிடித்தவன் உணர்வுகளை அடக்க பெரும் பாடுபட்டான் சர்வேஷ். விக்ரமின் இரும்பு கையே அவன் பிடித்த பிடியில் சிவந்து விட்டது. அவனை ஒரு கையால் அழுத்தி பிடித்த விக்ரம், அந்த சுகுணாவோட குழந்தை யாருன்னு இமீடியட்டா கண்டுபிடிங்க என்று கூறினான் விக்ரம். ஓகே சார், நாங்களும் அதை தான் விசாரிச்சுட்டு இருக்கோம் என்று போலீசார் சொல்ல சர்வேஷை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான். நேராக அவனது வீட்டிற்கு அழைத்து வந்தவன் ஷாலினியை தனியாக அழைத்து வந்து அனைத்தையும் கூறியவன், பாத்துக்கோ, நான் அப்புறமா வரேன் என்று விக்ரம் சென்று விட அவள் கண்கள் கலங்கி போனது. சுகுணா கெட்டவள் என்று தெரியும். ஆனால் இந்த அளவு மோசமாக இருப்பாள் என்று நினைக்கவில்லை. நல்ல வேளையாக என் கணவனுக்காக நான் இருக்கிறேன் என்று நினைத்து தன்னைத்தானே தேற்றிக் கொண்டாள் ஷாலினி. இங்கு சுகுணாவை பார்த்துவிட்டு வந்த அஸ்வின் எப்போது அந்த நல்ல செய்தி வரும் என்று காத்து கொண்டிருந்தான். ஆதி வீட்டில் ஒரு இழவு, அதுவும் அவனே சாக போகிறான் என்று நினைத்தவனுக்கு மனம் குத்தாட்டம் போட்டது. ஆதி இறந்தால் விக்ரம் உடைந்து விடுவான். அதை பயன்படுத்தி கொண்டு அனைவரையும் ஒன்று விடாமல் அழித்து விடலாம். அதோடு சர்வேஷை கொன்று அவன் சொத்தையும் எடுத்துக் கொள்ளலாம். ஷாலினி, இனியா, வந்தனா, சஞ்சனா என்று அனைவரும் எனது படுக்கைக்கு வர வைக்கலாம் என்று மிக கேவலமாக நினைத்துக் கொண்டு அவன் படுத்து கிடக்க, நீ திட்டம் தீட்டி கொலை செய்ய நாங்கள் ஒன்றும் சாதாரண ஜோடி இல்லை கண்ணா, நாங்களே கொஞ்சம் ரக்கடான பீசுதான் என்று அவனுக்கே தண்ணி காட்டுவது போல நிஷாவும் ஆதியும் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். திருமணத்திற்கு முன்பு வரும் காதலும் குழந்தைகளை எல்லாம் கரை சேர்த்த பின்பு வரும் காதலும் மிகவும் தனித்துவமானது. அது அபூர்வமும் கூட. அது சில பேர் வாழ்வில் தான் நடக்கும் அரிதான விஷயம். அதை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் கணவன் மனைவி இருவரும்.
கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்று அந்த அரசு பேருந்தில் பாடல்கள் ஓட அதை ரசித்தபடி பயணம் செய்தனர் இருவரும். முதலில் காரில் செல்லலாம் என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் கைகோர்த்தபடி வீட்டிலிருந்து நடந்து வெளியே வந்தவர்கள் பேசிக்கொண்டே அவர்கள் தங்கியிருக்கும் விவிஐபி குடியிருப்பை கடந்தார்கள். அவர்களின் பாதுகாவலர்களும் டிரைவரும் அவர்களை பின்தொடர அவர்களை வர வேண்டாம் என்று அனுப்பிய ஆதி தனியாக கல்லூரிக்கு செல்லும் போது எப்படி சென்றானோ அதே போல சுதந்திரமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சென்றான். அருகில் அவன் மனைவியாக இல்லாமல் காலேஜ் கிரஷை பார்ப்பது போலதான் அவளை காதல் பொங்க பார்த்தான். நிஷாவின் முகம் குங்குமம் என சிவந்திருந்தது. திருமண நாள் என்பதால் மெல்லிய பட்டு சேலை கட்டியிருந்தாள். கூந்தலை வாரி கொண்டையிட்டிருந்தாள். அதில் அழகாக குண்டுமல்லி சரத்தை சூட்டி இருந்தாள். ஒரு பக்கத்து தோளில் அவளது பூச்சரம் கீழே விழ அதை எடுத்து விளையாடினான் ஆதி. என்னங்க பண்றீங்க என்று செல்லமாக அவனை முறைத்தவள் அந்த பூவை தலையில் சரியாக வைத்தாள். மல்லிகை மொட்டு மனச தொட்டு மயக்குதடி மானே என்று அவள் காதோரம் அவன் காதல் கீதம் பாட அவனை முறைக்க முடியாமல் பார்வையை தாழ்த்தி கொண்டு புன்னகைத்தாள் நிஷா. இதுவரை பேருந்தில் சென்றதில்லை, அதற்கு அவசியமும் இருந்ததும் இல்லை. ஆனால் இப்போது நடைப்பயணமாக வந்து இருவரும் பேருந்தில் ஏறினார்கள். சென்னை பேருந்து என்றால் சொல்லவா வேண்டும்? கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்க நிற்க கூட இடமில்லை. கட்டினவன் துணை இருந்தால் கூரை ஏறி கூட கோழி பிடிக்கலாம் என்று சும்மாவா சொன்னார்கள்? அதுபோலதான் ஆதி அவளை ஒரு கையால் அணை கட்டியபடி மறு கையால் பேருந்தின் கம்பியை பிடித்திருந்தான். கோழியின் சப்பட்டையில் அடைப்பட்டு பாதுகாக்கப்படும் குஞ்சுகளைப் போல பாதுகாப்பாக உணர்ந்தாள் நிஷா. பேருந்தின் ஹாரன் சத்தம், அங்குள்ள ஜனங்களின் கூச்சலும் அவள் செவியில் விழவில்லை. அதற்கு மாறாக ஆதியின் இதய துடிப்புதான் அவள் காதில் ஒலித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் திருமணம் முடிந்ததிலிருந்து இதோடு 26வது திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். வருடங்கள் செல்ல செல்லதான் காதல் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. சக ஜனங்களுக்கு மத்தியில் படிக்கட்டின் திட்டிலேயே இருவரும் நின்றிருக்க சர்வேஷை அவனது வீட்டில் விட்டுவிட்டு மன அழுத்தத்தோடு கார் ஓட்டியபடி வந்த விக்ரம் சிக்னலில் காரை நிறுத்தினான். சர்வேஷின் அம்மா அப்பா சாவிற்கு சுகுணாவும் ஒரு முக்கிய காரணமாக இருப்பாள் என்று அவன் நினைக்கவில்லை. இப்படி கூடவா சுயநலம் பிடித்த மனிதர்கள் இருப்பார்கள் என்று மனதில் கோபத்தீயில் கொதித்துக் கொண்டிருந்தான். தலையை கோதி தன்னுடைய கோபத்தை அவன் கட்டுப்படுத்த அவனுக்கு பக்கவாட்டில் இருந்த பேருந்தில் அவனது அப்பாவும் அம்மாவும் கமலஹாசன் அமலாவை போல ஜோடியாக நின்றிருப்பதை பார்த்தவன் அதிர்ந்து போனான். இது கண்டிப்பாக அவர்களாக இருக்காது என்று மூளை சொல்ல கண்களை கசக்கிவிட்டு பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்தான். இருவருக்கும் பேருந்தில் வரும் அளவு என்ன அவசியம் வந்தது? அதுவும் அவர்கள் அந்யோன்யமாக நிற்பதை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. அவன் வாழ்க்கையிலேயே அதிசயித்த தருணம் இதுவாகத்தான் இருக்கும். வீட்டில் அத்தனை கார்கள் வரிசை கட்டி நிற்கும் போது இவர்கள் இப்படி காதல் புறாக்களாக மாறி சுற்றித் திரிவதை பார்த்து மகிழ்ந்துதான் போனான். தன் ஆடம்பர வாழ்க்கையில் இருந்து இறங்கி வந்து இப்படி சின்ன சின்ன தருணங்களை ரசிக்க இவர்களால் தான் முடியும். தன் தாய் தந்தையை விட சிறந்த முன்னுதாரணம் அவனுக்கு இருக்க முடியுமா? விக்ரமின் இதயம் குளிர்ந்தது. பாதை எப்படி வேண்டுமானாலும் கடினமாக இருக்கட்டும், ஆனால் வந்தடையும் இடம் இப்படி சொர்க்கமாக இருக்கும் போது எந்த சவாலையும் தீர்க்கலாம் என்ற தெளிவு பிறந்தது. தன்னுடைய போனை எடுத்து அவர்களை அழகாக ஒரு படம் பிடித்தவன் வேர்ல்ட் பெஸ்ட் மாம் அண்ட் டாட் என்று வாட்ஸ்அப்பில் பதிவிட்டான். மனம் ஏனோ திருப்தியாக இருக்க சிக்னல் விழுந்ததும் அங்கிருந்து புறப்பட்டான் விக்ரம். இங்கு வந்தனா காலேஜ் முடிந்து வீட்டிற்கு மிக சோர்வாக வந்தாள். அவள் வீட்டிற்கு வரும் நேரம் கதிர்வேல் எப்போதும் வீட்டில் இருந்ததில்லை. அதனால் கடகடவென்று படிகளில் ஏறி தனது அறைக்கு வந்தவள் பேக்கை ஓரமாக வைத்துவிட்டு படுக்கை அறையிலேயே நின்று ஆடைகளை களைத்து வேறொரு உடையை எடுத்து மாற்றிக் கொண்டிருந்தாள் வந்தனா. படுக்கையை சுற்றி கொசுவலை கட்டி இருக்க அவள் கதவை திறந்து கொண்டு வந்ததும் கண் திறந்து பார்த்த கதிர்வேல் அவள் உடை மாற்றுவதை மொத்தமாக பார்த்துவிட்டு படுத்திருந்தான். உடையை மாற்றிக்கொண்டு தனது பாப் கட்டிங் ஹேரை கோதிவிட்டபடி அவள் திரும்ப மீனை பார்த்து எச்சில் விழுங்கும் பூனையை போல முழித்துக் கொண்டு அமர்ந்திருந்தான் கதிர்வேல். அவனை பார்த்த வந்தனா அதிர்ந்து விட்டாள். முதலில் அவளுக்கு கோபம்தான் வந்தது. நான் ட்ரெஸ் மாத்த போறது தெரிஞ்சோ எதுக்கு அமைதியா இருந்தீங்க? கத்த வேண்டியதானே என்று அவள் எரிச்சலாக கேட்க, நீ ட்ரெஸ் மாத்தினதுக்கு நான் எதுக்கு கத்தணும் என்று அவன் நக்கலாக கேட்க, அவன் தவறும் செய்துவிட்டு இப்படி கூலாக பேசுவதை கண்டு கடுப்பான வந்தனா கோபமாக வந்து நாற்காலியில் அமர்ந்தாள். அவன் இன்னும் அதே போல தினுசாக பார்க்க, என்ன வேணும் என்று கேட்டாள் கோபமாக. கொசுவலை ரொம்ப டார்க்கா இருக்கா? கொஞ்சம் லைட்டான கொசுவலையா வாங்கணும், அப்பதான் நல்லா தெரியும் என்று அவன் சிரித்தபடி திமிராக சொல்ல உடல் கூசி போனது அவளுக்கு. என்னத்த பார்த்தானோ என்று மனதில் நினைத்தவள் முகத்தை மூடிக்கொண்டாள். வந்தனா அது வந்து என்று அவன் குழைவாக அழைக்க,
முட்டிகளடா சாமி என்று முணங்கியவள் கடகடவென்று எழுந்து வெளியே செல்ல அவனும் அவள் பின்னாடியே ஓட கதவை திறக்க போனவள் பட்டென்று அவனை திரும்பி பார்த்து என்ன என்று கேட்டு அவனை முறைத்தாள். இல்ல, உன் முதுகுல கடுகு சைஸ்ல ஒரு மச்சம் இருக்கு, ஐ லைக் இட் என்று அவன் தலையை சரித்து கண்களை சிமிட்டி சொல்ல, ஷோ கடவுளே என்று தரையில் காலை உதறியவள் சட்டென்று கதவை திறந்து கொண்டு ஓட இவனும் அவள் பின்னாடியே ஓட அவன் வருகிறானா என்று திரும்பிய வந்தனா பதற்றத்தில் காவியா மீது மோதிவிட்டாள். இருவரின் நெற்றியும் முட்டிக்கொண்டது. நெற்றியை தேய்த்தபடி நிமிர்ந்து வந்தனாவையும் அவளை துரத்தி கொண்டு வந்த கதிரையும் பார்த்தாள். அவளுக்கே ஒரு மாதிரி சங்கடமாகி போய்விட இருவரையும் தாண்டி அவளது அறைக்கு சென்று விட்டாள் காவ்யா. மீண்டும் சிரித்தபடி கதிர் வந்தனாவிடம் வர என்னதான் அவள் மீது கோபம் இருந்தாலும் காவ்யாவின் நிலையை ஓரளவு உணர்ந்த வந்தனா, உங்க அக்காவுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணாம விட்டு வச்சிருக்கீங்க என்று கேட்டாள் கதிரிடம். அவள் திடீரென இந்த கேள்வியை கேட்கவும் குழம்பினான் கதிர். ஒருவாறு தன்னை தேற்றியவன், மாப்பிள்ள பார்த்துட்டு தான் இருக்கோம், எதுவும் அமையல என்றான் அவன். அவனை முறைத்து பார்த்த வந்தனா, உங்க அக்காவுக்கே எதுவும் செட் ஆகல, நீ வேற அக்கா மேல உயிரே வச்சிருக்க, அப்புறம் எப்படி நீ ரொமான்ஸ் பண்ண வர? ஒழுங்கா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி தொலை, பொண்டாட்டியதான் சந்தோஷமா வச்சுக்க தெரியல, உன்னோட பொறுப்பையாவது சரியா செய் என்று கூறியவள் திரும்பி நடக்க, ஏய் இப்ப என்னடி சொல்ல வர என்று அவன் கோபமாக கேட்க திரும்பி நின்று கையை கட்டிக்கொண்டு அவனை நிமிர்ந்து பார்த்த வந்தனா, கல்யாணம் ஆகாத அக்காவை வீட்டுல வச்சுக்கிட்டு இப்படி ஓடி பிடிச்சு விளையாடுறியே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா சார் என்று அவள் புருவம் உயர்த்தி கேட்க, அவதான் கல்யாணமே வேணாம்னு சொல்றாளே, நான் என்ன பண்றது என்றான் கடுப்பாக. ஆமா அக்கா பேச்ச மட்டும் சார் கேட்பாரு, தம்பி பேச்ச அக்கா கேட்க மாட்டாங்களா? அவ்வளவுதான் உன்னோட வர்த்தா என்று அவள் நக்கலாக கேட்க அவள் என்ன நினைத்து கொண்டு ஏற்றி விட்டாளோ அது நன்றாக ஒர்க் அவுட் ஆனது கதிரிடம். முதல்ல இந்த அக்காவுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் என்று மனதில் நினைத்து கொண்டான். நல்லா யோசிடா, மூளை இல்லாத முட்டைக்கோஸ்வாயா என்று அவள் மனதில் கருவிக்கொண்டு சென்று விட்டாள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.